ரயிலின் ஓசையிலிருந்து அது ஒரு பாலத்தை கடப்பது தடக் தடக் என்று தெரிந்தது. நேரம் இரவு 10 கடந்து விட்டது. கொச்சின் மேல் சென்னைக்கு செல்லும் ரயில். அது படுக்கை வசதி கொண்ட பெட்டி. எல்லா பகுதிகளிலும் 3 அடுக்குகளையும் அடைத்துக் கொண்டு நித்திரையை நேசிக்க தொடங்கி விட்டார்கள் பயணிகள். நீல விளக்குகள் வேலைக்கு வந்திருந்தன. 28ஆம் எண்ணில் இருந்த புவனா மட்டும் உறங்கும் சிந்தனை மறந்து ஜன்னலோரம் உட்கார்ந்திருந்தாள். ஜன்னல் திறந்திருக்க வெளியிலிருந்து வரும் மார்கழி காற்று சிலீரென அவள் முகத்தில் மோதி முன்னுச்சி கேசத்தை சீண்டியது. அது அவளை பாதிக்கவில்லை. பாங் என்ற ஓசையுடன் ஒரு ரயில் எதிர்ப்புறம் கடந்து சென்றது. என்னங்க என்னங்க மேடம், உங்களைத்தான். அப்போதும் புவனாவின் கவனத்தை அது ஈர்க்காமல் போக அவன் எழுந்து வந்து அவள் முன்னால் விரல்களை சொடுக்கினான். சட்டென கலைந்தாள். உட்கார்ந்துட்டே தூங்க தொடங்கிட்டீங்களா? இல்ல, சாரி. படுக்க வேண்டியதுதானே? தூக்கம் வரல, ஆனா எனக்கு தூக்கம் வருதே. சடாரென திரும்பினாள் புவனா. எரிச்சலோடு அவனை பார்த்தாள். உங்களுக்கு தூக்கம் வந்தா தூங்குங்க சார், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீங்க மனசு வச்சாதான் நான் தூங்க முடியும். மிஸ்டர், சாரி, நான் மிடில் பர்த் ஆசாமி. நீங்க இடத்த விட்டு எழுந்தாத்தானே அந்த பலகையை உயர்த்த முடியும். தன் தவறு உடனே பிடிபட சட்டனை எழுந்து விட்டாள் புவனா. சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. எதுக்கு மேடம் பெரிய வார்த்தையெல்லாம் போட்டோம். அவள் எழுந்து வழிவிட அவன் பலகையை உயர்த்தி கொக்கியில் மாட்டி தன் படுக்கையை அமைத்துக் கொண்டான். தாவி ஏறினான். இனி நீங்க படுத்துதான் ஆகணும். என்னால உங்க இருப்பு கலைஞ்சு போச்சா? நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். குட் நைட். படுத்து கொண்டான். புவனா ஜன்னலை இறக்கினாள். புடவை தலைப்பை இழுத்து போர்த்தி கொண்டு பெட்டியை தலைக்கு அண்டம் கொடுத்தபடி படுத்துக் கொண்டாள். ரயிலின் ஓசை மட்டும் தடக் தடக்கென தாள லயத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தது. புவனா, என்ன நீ போதான் வேணுமா? எந்த நம்பிக்கையிலமா மெட்ராஸ் போற? மனுஷ வாழ்க்கையே நம்பிக்கையை அடித்தளமா வச்சு அமைஞ்சது தானே. எனக்கும் அது உதவட்டுமே. தடக் தடக். அவன் மெல்ல எட்டி பார்த்தான். புவனா மல்லாந்து படுத்தபடி கொட்ட கொட்ட விழித்திருந்தாள். என்னங்க, தூங்கலியா நீங்க? ரகசிய குரலில் கேட்டான். சடாரென புவனா பார்வையை உயர்த்த, சாரிங்க. திரும்பி படுத்துக்கொண்டான். கண்களை மூடிக்கொண்டான். புவனாவின் வட்ட முகம் அவன் விழிகளில் பதிந்து போயிருந்தது தெளிவாக. அழகான அம்சமான பெண். ஏன் உறங்காமல் வருகிறாள்? முகத்தில் சிரிப்பு இல்லை. உணர்ச்சியை தொலைத்துவிட்டு இறுகி போன முகம். தனியாக வருகிறாளா? அப்படித்தான் இருக்க வேண்டும். ஏதேதோ நினைத்தபடி உறங்கப் போனான் அவன். தடக்கென ரயில் நின்றது போல தோன்ற விழித்துக் கொண்டான். மொத்த பெட்டியும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது. வெளியே காஃபி தேநீர் வியாபார ஓசை மெலிதாக கேட்டது. குனிந்தான். புவனா விழித்துக் கொண்டுதான் இருந்தாள். என்னங்க, என்ன ஸ்டேஷன்? ஈரோடு. கீழே இறங்கினான். லுங்கியை இறுக்கி கட்டிக்கொண்டு நடந்தான். அவன் திரும்பி வரும்போது கையிலே 2 கோப்பை பால் இருந்தது. இந்தாங்க பால். நோ தேங்க்ஸ், உங்களுக்காக தான் வாங்கினேன். மிஸ்டர், நான் பால் வேணும்னு கேட்கல. எனக்கு அது அவசியமும் இல்ல. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. மேல் பர்த்திலிருந்து எந்த ஊருப்பா என்றார் ஒருவர். பதிலை எதிர்பாராமல் திரும்பியும் படுத்துக்கொண்டார். அவன் ஒரு நிமிடம் அப்படியே நின்றான். பாலை கீழே வைத்துவிட்டு அவள் பக்கத்து ஜன்னலை திறந்தான். 2 பாலையும் ஜன்னல் வழியாக வீசினான். ஜன்னலை மூடிவிட்டு கோப்பையை எடுத்துக்கொண்டு திரும்பி நடந்தான். சார், ஒரு நிமிஷம். என்ன? இதுக்கு என்ன அர்த்தம்? எதுக்கு இப்ப இந்த பாலை வெளியே கொட்டினதுக்கு? திரும்பி அவளை பார்த்தான். வெளியே கொட்டப்பட்டது பால் இல்ல, நல்ல ஒரு ரயில் சிநேகம். நீங்க நினைக்கிற மாதிரி விடலத்தனமான ஆண் இல்ல. உறக்கத்தை தொலைச்ச உங்க முகத்துல உணர்ச்சியே இல்ல. நட்ப பகிர்ந்துக்க நினைச்ச தோழன் நான். குட் நைட். கோப்பையை திருப்பி கொடுத்து விட்டு வந்து படுத்துக்கொண்டான். ரயில் நகரத் தொடங்கியது. அதிகாலை 5 மணி கடந்ததும் அரக்கோணத்துக்குள் ரயில் தன்னை நுழைத்துக் கொண்டது. அவன் எழுந்து விட்டான். புவனா பல் துலக்கி முகம் கழுவி தன்னை திருத்தி அமைத்துக் கொண்டு ஜன்னலோரம் இருந்தாள். அவனும் பாத்ரூம் போய் வந்தான். கால்சட்டைக்குள் புகுந்து கொண்டு பெட்டியை பூட்டி புவனாவின் எதிர்ப்புறம் வந்து உட்கார்ந்து கொண்டான். கையில் ஒரு ஆங்கில நாவலை எடுத்துக்கொண்டான். அவன் பேசவும் இல்லை. அவளை பார்க்க கூட முயற்சி செய்யவும் இல்லை. இதை புவனா கவனித்தாள். லேசான வருத்தம் ஏற்பட்டது. ச்சே, அத்தனை கடுமையா நான் நடந்துகிட்டனா? நான் அப்படி என்ன சொல்லிட்டான் இவன்? மறுபடியும் வலிய போய் பேசலாமா? வேண்டாம். அது அதிக உரிமையை கேட்க சொல்லும். ரயில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்குள் சரியான நேரத்தில் நுழைந்தது. சிவப்பு உடை பணியாளர்கள் அதிவேகமாக ஆக்கிரமிப்பு செய்ய அவன் ஒன்றும் சொல்லிக் கொள்ளாமல் இறங்கி போய்விட்டான். புவனாவுக்கு அது என்னவோ போல் இருந்தது. தன் பெட்டியை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கினாள். ஒரு ஓரமாக போய் நின்றாள். ஹாய் புவனா, குரல் கேட்டு நிமிர்ந்தாள். ருக்மணி சிரித்தபடி ஓடி வந்தாள். புவனாவை கட்டி அணைத்துக் கொண்டாள். எழைச்சு போயிட்ட புவனா. வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா? என்ன மறந்துட்டே இருக்கு. ஓ சாரி புவனா, இவர்தான் என் கணவர். அறிமுகம் செய்ய அவன் கை கூப்பினான். சரி வா புவனா, வீட்டுல போய் நிதானமா பேசிக்கலாம்.
ஆட்டோ பிடித்து மந்தை வெளியில் உள்ள அவர்கள் வீட்டுக்குள் நுழைந்தார்கள். குளியல் முடிந்து உடை மாற்றி புவனா தயாரானதும் சாப்பிட அழைத்தாள் ருக்கு. என்னால உனக்கு சிரமம் ருக்கு. கூச்சத்துடன் வந்து உட்கார்ந்தாள் புவனா. என்னடி சிரமம்? ஒன்னா கல்லூரியில படிச்சோம், ஒரே தட்டுல சாப்பிட்டோம், மறுபடி சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சதுக்காக சந்தோஷப்படுறேன்னா 5 வருஷம் ஆச்சா நீ நானும் பார்த்து. டிகிரி முடிஞ்சு உடனே உன் கல்யாணம், அது முடிஞ்சு என் அப்பாவுக்கு கொச்சினுக்கு மாத்தலாச்சு, புறப்பட்டு அப்ப போனதுதான். சரி சாப்பிடு. 1 hour சாப்பிடலையா? அது இப்ப சாப்பிடாது, அதுக்கு ஒரு நேரங்காலம் கிடையாது எதுக்குமே. என்னடி புருஷனை அது இதுங்கிற? செல்லம்மா நான் அப்படித்தான் கூப்பிடுவேன், சில சமயம் வாடா போடான்னு கூட சொல்லிடுவேன். அதுக்கு குஷி தாங்காதுன்னா பாரேன். சொல்லிவிட்டு விழுந்து விழுந்து சிரித்தாள் ருக்மணி. ஆமா, நீ எப்ப கல்யாணம் செஞ்சுக்கிறதா உத்தேசம்? புவனா பதில் பேசாமல் சோற்றை பிசைந்தாள். அப்பாவுக்கு இன்னும் சர்வீஸ் இருக்கா? நீ வேலை தேடி மெட்ராஸ் வந்திருக்க. ஏண்டி பண பிரச்சனையா? அப்பா ரிட்டையர் ஆனா மொத்தமா ஒரு தொகை வரும் இல்லையா? அதை வச்சு உன் கல்யாணத்தை நடத்தக்கூடாதா? அப்புறம் உன் கூடவே அவர் இருக்கலாம்ல? புவனா குனிந்த தலை நிமிரவில்லை. ருக்மணி அவள் முகவாயை தொட்டு நிமிர்த்தினாள். புவனாவின் கண்கள் ஈரமாகி ஓரிரு துளிகளை மெல்ல வெளியே அனுப்பி கொண்டிருந்தது. பேருந்தை விட்டு இறங்கினாள் புவனா. சாலையை கடந்தாள். சற்று அமைதியான சூழலில் இருக்கும் கொச்சியிலிருந்து ஆரவாரமாக மாறுபட்டு இருந்தது சென்னை. அந்த அடுக்குமாடி கட்டிடத்தின் முன் நின்றாள். இவள் விரும்பிய அலுவலகம் அதன் 5வது தளத்தில் இருந்தது. மின்தூக்கி மூலம் உயர்ந்து 5வது மாடியில் வெளிப்பட்டாள். அது ஒரு இசைத்தட்டு விற்கும் நிறுவனம். உலக அரங்கில் நிற்கும் அளவு சர்வதேச சந்தையில் இடம் பிடித்த நிறுவனம். அந்தரங்க செயலாளர் பதவி, 2000 ரூபாய் சம்பளம், மற்ற வசதிகள் என்று வசீகரமாக வந்த ஆங்கில விளம்பரம் கண்டுதான் விண்ணப்பித்தாள் புவனா. அழைப்பார்கள் என்று அவள் நினைக்கவில்லை. விஸ்தாரமான மின் குளிரூட்டப்பட்ட கூடத்தில் நுழைந்தாள். ஏற்கனவே 7-8 பெண்கள் ஏராளமான அலங்காரத்துடன். இவளை ஒரு மாதிரி நல்ல தங்காலை பார்ப்பது போல் பார்த்தார்கள். புடவை தலைப்பை இழுத்து போர்த்தி இருந்தாள் புவனா. 10:30 மணி சுமாருக்கு இன்னும் 20க்கும் மேற்பட்ட யுவதிகள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. எத்தனை வேகன்சி? ஒருத்தி பியூனை கேட்க, அடப்போமா, ஒரு இடம் காலி இடம், இதுக்கா இம்புட்டு கூட்டம்? ஊசிப்பட்ட பலூனாக டுஸ் சென்று போனாள் அந்த பெண். 11 மணிக்கு எம்டி வந்துட்டார் என்ற பரபரப்பு அங்கே பரவியது. எந்த வழியாக வந்தார் என்பது தெரியவில்லை. ஒவ்வொருத்தியாக அழைக்கப்பட்டாள். 5வதாக புவனேஸ்வரி, புவனேஸ்வரி. புவனா எழுந்தாள், மெல்ல நடந்தாள். மணிமேகலை போறா பாரு, கையில அமுத சுரபிதான் பாக்கி. பின்னால் இருந்து குரல் துரத்தியது. கதவை தள்ளி திறந்தாள். எஸ் கமின். நிமிர்ந்தாள். தூக்கி வாரி போட்டது. அவன் ரயிலில் பார்த்தா அவன், பால் கொண்டு வந்து தந்த அவன், பரிவோடு பேச நினைத்து முகம் வாடி சொல்லாமல் போன அவன். அவனும் இவளை எதிர்பார்க்கவில்லை என்பதை அதிர்ந்த முகம் சொன்னது. உட்காருங்க. லேசான நடுக்கத்தை சிரமப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டாள் புவனா. கண்டிப்பாக எனக்கு இந்த வேலை கிடையாது. இவனை அலட்சியப்படுத்திருக்கேனா? அவமானப்படுத்திட்டேன், மறக்க மாட்டான். குனிந்த தலையோடு அமர்ந்திருக்கும் அவளையே ஓரிரு நொடி பார்த்தான். சட்டென எழுந்தான். சரசரவென நடந்து கதவுக்கு வந்தான். அதை திறந்தான். வெளியேறினான். புவனாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏன் வெளியே போனான்? பதில் அவமானமா? ஐயோ, என்ன செய்ய போகிறான்? போய்விடலாமா? சரியாக 6 முழு நிமிடங்கள். மறுபடியும் கதவு திறக்க உள்ளே நுழைந்தான். இயல்பாக வந்து இருக்கையில் உட்கார்ந்தான். எஸ் மிஸ் புவனேஸ்வரி, உங்களை பத்தி சொல்லுங்க. ஆஸ் அ மேனேஜிங் டைரக்டரா கேக்குறேன், நட்பு ரீதியா இல்ல. சாரி. எதுக்கு? ரயில்ல நான் அப்படி நடந்துகிட்டதுக்கு. ஓ, அத நான் மறந்தாச்சு, சொல்லுங்க. எழுந்து விட்டாள் புவனா. ஏன்? எனக்கு உறுத்தலா இருக்கு. ஒரு நட்பை நிராகரிச்சது நாகரிகமா தோணல. மறுபடியும் விதி சந்திக்க வச்சிருக்கு. நான் வரேன். புவனேஸ்வரி நில்லுங்க. நின்றாள். போறதுக்கு முன்னால உங்க வேலைக்கான உத்தரவை வாங்கிட்டு போயிடுங்க. குபீர் என்று திரும்பினாள் புவனா. காலடி நிலம் ஒரு நொடி விலகி அவளை வேரோடு அசைத்து விட்டது. தடுமாறி நாற்காலியை பிடித்து கொண்டாள். எனக்கு உங்களுக்கு தான் வேலை, உட்காருங்க முதல்ல. இன்னும் என்ன நீங்க இன்டர்வியூ பண்ணல? பண்ணியாச்சு. புரியல. நான் ஏன் வெளியில எழுந்து போனேன் தெரியுமா? தெரியல. உங்களுக்கு முன்னால வந்த 4 பெண்களை கவனிச்சேன், உங்களையும் கவனிச்சேன். கூடத்தில் இருந்த 30 சொச்சம் பேரையும் பார்க்கத்தான் வெளியே போனேன். எதுக்கு? வந்திருந்த அத்தனை பெண்களும் உங்களை தவிர ஏதோ ஒரு பியூட்டி கான்டெஸ்டுக்கு இல்லைன்னா சினிமால சேர வந்த பெண்களை போல கனமான அலங்காரத்துல இருந்தாங்க. இது கண்ணியமான நிறுவனம். கவர்ச்சி இங்க அவசியம் இல்ல, அடக்கம் தான் எங்க மூலதனம். அது உங்ககிட்ட இருக்கு. சார், நட்பு ரீதியா ரயில்ல நான் பழக முயற்சி செஞ்சப்ப கூட அதை நீங்க அனுமதிக்கல. முதல்ல எனக்கு கூட அதுல கொஞ்சம் வருத்தம் தான். ஆனா வீட்டுக்கு வந்து யோசனை பண்ணேன். நல்ல ஒரு பொண்ணை சந்திச்ச சந்தோஷத்தை அப்பதான் உணர்ந்தேன் நானு. மௌனமாக நின்றாள் புவனா. உங்களுக்கு மாசம் 2000 சம்பளம், தங்கிக்க தனியா ஒரு வீட்டை கம்பெனி ஏற்பாடு பண்ணும்.
உங்களை அழைச்சிட்டு வர கொண்டு போய் சேர்க்க கம்பெனி கார் வரும். என்ன என் செயலாளர் நீங்க. தேங்க்யூ சார். ஆனா இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வர 3 கண்டிஷன்கள் முக்கியம். அது 3 உங்ககிட்ட இருக்கு. என்ன சார் அது? அடக்கம், அது உங்ககிட்ட ஏராளமா இருக்கு. அடுத்தது ஆங்கில புலமை. என்ன நீங்க சோதிக்கல, அவசியம் இல்ல. நீங்க படிச்ச கான்வென்ட் அப்படி அங்குள்ள கல் கூட ஆங்கிலம் பேசும். 3வது, அதுதான் ரொம்ப முக்கியமானது, அவனே சொல்லட்டும் என்று காத்திருந்தாள். இங்க உத்தியோகம் பாக்குற பொண்ணு கல்யாணம் ஆகாத பொண்ணா இருக்கணும். காரணம், பிரசவம், குழந்தைகள், கணவன், வீடுன்னு தாலி சுமந்த பெண்களுக்கு சுமை அதிகம். கவனம் வீட்டுலதான் அதிகம் இருக்கும். நம்ம நிர்வாகம் அதை அனுமதிக்கிறது இல்ல. சார், உங்க கேள்வி எனக்கு புரியுது. அதுக்காக காலம் முழுக்க எந்த பெண்ணும் கன்னியா இருக்க முடியாது. கல்யாணம் நிச்சயம் ஆயிட்டா விலக வேண்டியதுதான். அந்த இடத்த நிரப்ப வேற நபரை கொண்டு வந்துருவோம். இது கண்டிப்பான உத்தரவு. சரி, இப்ப சொல்லுங்க உங்களை பத்தி. நத்திங் ஸ்பெஷல். கொச்சியில யார் உங்க உறவு? பெத்தவங்களா? அப்பா இருந்தாரு, இப்ப இல்ல. சோ நீங்க தனிநபர். ஆமா. குட். எங்களுக்கு சரியான நபர் தான். உடனே புறப்பட்டு போய் உங்க உடைமைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு சென்னைக்கு வந்துடலாமே. உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட வீட்டுல உங்களுக்கு உதவி செய்ய பெண் பணியாளர்கள் உண்டு மிஸ் புவனேஸ்வரி. சரி சார். நான் எப்பவுமே 2வது வகுப்புல பயணம் பண்றதுதான் வழக்கம். மனிதர்களோடு மனிதர்களா நடுத்தர வர்க்கத்துல வாழ எனக்கு பிடிக்கும். இந்த பணக்காரத்தனம் எனக்கு ஒத்து வரல. பர்சனலா ஒரு கேள்வி கேட்கலாமா மிஸ் புவனேஸ்வரி? என்ன? உங்களுக்கு பாட தெரியுமா? சுமாரா வரும். வெல், நீங்க போகலாம். அக்கவுண்ட்ஸ்ல பணம் வாங்கிட்டு போங்க. 2 நாள்ல திரும்பிடலாம் இல்லையா? சம்மதித்து விட்டு வெளியே வந்தாள் புவனா. புயல் வீசி கொண்டிருந்தது இதயத்தில். கங்க்ராட்ஸ் புவனா, ரொம்ப நல்ல உத்தியோகம் இது. ஆனா ஒரு பிரச்சனைடி. என்ன? நிரந்தரம் இல்லையே. ஏன்? காலம் முழுக்க நீ தனியா வாழ முடியுமா? போட்டும், கொச்சி போய் அப்பா கூட்டு வர போறியா? இல்ல. என்னடி சொல்ற? அவர் இல்லைன்னு சொல்றேன். புரியல. அவர் இறந்து 2 வருஷம் முடிஞ்சிருக்கு ருக்கு. அப்படியா? இதையே நீ முன்னாலேயே சொல்லல. நீ இப்ப அங்க தனியாவா இருக்க? ஆமா. உன் ஜீவனம்? ஏதோ நட்டாமுட்டி வேலை செஞ்சு வயத்த கழுவுறேன் ருக்கு. முறையா எந்த வேலையும் கிடைக்கல எனக்கு. அதுக்காகத்தான் மெட்ராஸ் வந்தேன். கிடைச்ச வாய்ப்பை நான் விட முடியாது ருக்கு. சாரி, இத நான் எதிர்பார்க்கல. சரி, நீ போயிட்டு வந்துரு. புறப்பட்டு விட்டாள் புவனா. அவள் விலகியதும், ருக்கு ஒரு நிமிஷம். என்னப்பா? கணவனை ஏறிட்டாள். சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. உன் தோழி வாழ்க்கையில ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அவ பிடி கொடுத்து பேசுறது இல்ல, பாத்தியா? அதான் எனக்கும் புரியல. சரி விடு, நம்மள நாடி வந்தா உதவணும், அது நம்ம கடமை. 3ஆம் நாள் புவனா சென்னை திரும்பி விட்டாள். உடைமைகள் என்று சொல்லிக்கொள்ள அதிகம் எதுவும் அவளிடம் இருக்கவில்லை. வந்ததும் டெலிபோன் செய்யும்படி சொல்லியிருந்தான் அரவிந்த். செய்தாள். விலாசம் கேட்டுக்கொண்டு அடுத்த அரை மணி நேரத்தில் கம்பெனி வேன் வந்து ருக்மணியின் வீட்டு வாசலில் நின்றது. புவனா புறப்பட்டு விட்டாள். மறந்துராத புவனா, அடிக்கடி வரணும் நீ. சரி ருக்கு. வேன் புறப்பட்டது. நகரத்தின் பிரதான பகுதி ஒன்றில் அவளுக்காக ஒதுக்கப்பட்ட கம்பெனி வீடு இருந்தது. வீட்டை திறந்து பணியாளர்கள் அவளது உடைமைகளை அழகாக அடுக்க வயதான பெண் பொருத்தி வந்தாள். வணக்கம்மா, என் பேரு சூசம்மா. நான் உங்க தேவைகளை கவனிக்க கம்பெனியால நியமிக்கப்பட்ட பணியாளர். வீடு பிடிச்சிருக்காமா? பிரமிப்பில் இருந்தாள் புவனா. ஏறத்தாழ ஒரு குட்டி மாளிகை அது. அத்தனை அற்புதமாக இருந்தது. ஒரு மடிசார் புடவை மாமி அவசரமாக உள்ளே நுழைந்தார். இவங்க மைத்திலி மாமி. சமையல் செஞ்சு வீட்டு நிர்வாகத்தையும் கவனிச்சுப்பாங்க. இவங்களும் கம்பெனி ஊழியர் தான். என்ன சமையல் செய்யட்டும்? அந்த மாமி பவ்யமாக கேட்க, இன்னைக்கு உங்க விருப்பப்படி செய்யுங்க. வேனும் டிரைவரும் விலகிவிட குளியலுக்கு தயாரானாள் புவனா. குளியல் முடித்து உடை மாற்றி அவள் தயாரானதும் டெலிபோன் செடுங்கியது. மிஸ் புவனேஸ்வரி, நான் அரவிந்த் பேசுறேன். எல்லாம் வசதியா இருக்கா? ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க, நிவர்த்தி செஞ்சிடலாம். சார், ஒரு செக்ரட்டரிக்கு இத்தனை வசதிகளா? சாரி, அது கம்பெனி பாலிசி. எங்க ஊழியருக்கு உத்தியோகம் தவிர எந்த கவலையும் மனசுல இருக்கக்கூடாது. நீங்க சாப்பிட்டு ஓய்விடுங்க. மத்தியானம் 3 மணிக்கு வேன் வரும். அது உங்களை ஜவுளி கடையில கொண்டு போய் விடும். உங்களுக்கு தேவையான உடைகளை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். ரைட்? ரிசீவரை வைத்து விட்டான். வீட்டில் கலர் டிவி, டெக், ஃப்ரிட்ஜ் என்று சகல விஞ்ஞான மெருகுகளும் பூசப்பட்டிருந்தது. சாப்பிட வரேளா? மாமி அழைத்தாள். டைனிங் மேஜையில் எந்திரமாக வந்து உட்கார்ந்த புவனா பேருக்கு உணவருந்தி விட்டு தன் அறைக்குள் நுழைந்து படுக்கையில் விழுந்தாள். படுக்க முடியவில்லை. சடாரென எழுந்து உட்கார்ந்து விட்டாள். ஒரு மாதிரி நிலை கொள்ளாமல் தவிப்பு உண்டானது. இமைகளை உடைத்துக் கொண்டு கண்ணீர் புறப்பட்டது. தாளமாட்டாமல் விசும்பி விசும்பி அழத் தொடங்கினாள். வெகு நேரம் அழுதுவிட்டு கண்களை துடைத்துக் கொண்டாள். அப்படியே சோர்ந்து படுத்தாள். 3 மணிக்கு தயாராகிவிட்டாள். ஜவுளிக்கடை வாசலில் இறக்கப்பட்டாள். கடை முதலாளி வணங்கினார். வாங்கம்மா. அவள் முன் எளிமையான பட்டுச்சேலைகள் குவிக்கப்பட்டன. எடுத்துக்கங்க மிஸ் புவனேஸ்வரி. குரல் கேட்டு திரும்பினாள். அரவிந்த். ஏராளமான துணி வகைகளை பேக் செய்து வேனில் கொண்டு போய் வைத்தார்கள். நீங்க போங்க, நானும் வரேன்.
தன் மாருதியில் ஏறிக்கொண்டு அந்த வேனை பின்தொடர்ந்தான். எல்லாம் வசதியா இருக்கா? எதுக்கு சார் இத்தனை? நீங்க தர்ற 2000 சொச்சத்துக்கு செலவே இருக்காதா? உண்மை அதுதான். கம்பெனியே சகலத்தையும் தருதே. இது அதிகம் இல்லையா? இல்ல, திறமையான நபருக்குத்தான் நாங்க தரோம். உங்களால எங்க கம்பெனி உயரும்னு நம்புறேன். நான் எத்தனாவது செக்ரட்டரின்னு தெரிஞ்சுக்கலாமா? 3வது. முதல் 2 பேர் விலக மனசு இல்லாம போனாங்க. காரணம் கல்யாணம் நிச்சயமானதால. இப்போ கணவன் வீடு போயும் வாழ்க்கை அத்தனை சுகப்படல அந்த பெண்களுக்கு. ஆனா உங்களை போல தனிநபர் பதவிக்கு வர்றது இதுதான் முதல் முறை மிஸ் ஈஸ்வரி. நான் அப்படி கூப்பிடலாமா உங்களை? மிஸ் வேண்டாமே. ஓகே, வேற என்ன வேணும் உங்களுக்கு? எப்பவும் உங்க அன்பும் ஆதரவும். நைஸ், நான் புறப்படுறேன். அரவிந்த் போய்விட்டான். மறுநாள் அலுவலகம் வந்து வேலையில் சேர்ந்து விட்டாள் புவனா. அவள் பார்க்க வேண்டிய வேலைகள், சுமக்க வேண்டிய பொறுப்புகள் என்று சகலத்துக்கும் பட்டியல் போட்டு தந்தான் அரவிந்த். சரியாக 1 வாரம் அரவிந்தே பிரமித்துதான் போனான். புவனாவின் சுறுசுறுப்பை பார்த்து ஏறத்தாழ கம்பெனியின் தலைமைச் செயலகமான அந்த அலுவலகம் சற்று பயத்துடனேயே அவளை கவனிக்க தொடங்கியது. சகலத்தையும் ஒழுங்குபடுத்தி கரார் கண்டிப்புடன் அவள் இயங்கத் தொடங்க செக்ரட்டரி என்றாலே சிம்ம சொப்பனமானது அந்த கம்பெனியில். போர்ட் மீட்டிங், செமினார், ஏஜிஎம் போன்றவற்றில் அடுத்த 1 மாதத்தில் அவள் அவனுக்கு தந்த ஒத்துழைப்பும் ஆற்றிய பணிகளும் அரவிந்தை வியக்க வைத்து விட்டது. சக டைரக்டர்களும் மாற்று கம்பெனி முதலாளிகளும் இமைக்க மறந்தார்கள். அவள் கொடுத்த குறிப்புகளும் முக்கிய சில ஆலோசனைகளும் அவனுக்கு 6 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட் ஒன்றை பெற்று தந்தது. மகிழ்ச்சியின் உச்சிக்கே போய்விட்டான். மாலை 4 மணி சுமாருக்கு இன்டர்காமில் அவளை அழைத்தான். உட்கார் ஈஸ்வரி. கடந்த 1 வாரமா ஒருமைக்கு வந்திருந்தான். சொல்லுங்க சார். சார் வேணுமா இனிமே? சே அரவிந்த். ஓகே, உன்னால 6 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட் கை கூடி இருக்கு. தேங்க்யூ வெரி மச். அது என் கடமை, நன்றி அவசியம் இல்ல. நோ, இத்தனை ஒரு திறமசாலியை நான் அடைவேன்னு எதிர்பார்க்கல. நம்ம காம்படிட்டர் குப்தா உனக்கு இதை விட 4 மடங்கு வசதிகளை தர தயாரா இருக்கானா? அவனோட செக்ரட்டரிய நீ வர சம்மதிச்சா. பணத்தால என்ன விலை பேச முடியும் நான் நம்பல. அது ஏன் அதிர்ஷ்டம். வெல், உன்னை நான் கூப்பிட்ட காரணம் அவனே சொல்லட்டும் என்று காத்திருந்தாள். பெரிய பிசினஸ் கிடைச்ச சந்தோஷத்தை நான் கொண்டாடணும். உனக்கு சின்னதா ஒரு பார்ட்டி என் வீட்டுல வச்சு தரேன்னு ஆசைப்படுறேன். உனக்கு சம்மதமா ஈஸ்வரி? அரவிந்த், இதெல்லாம் அவசியம் தானா? எனக்கு சந்தோஷம். நீ விரும்பலன்னா? ஓ நோ, நான் வரேன். எப்போ அந்த பார்ட்டி? இன்னைக்கு சாயங்காலமே. இப்ப மணி 5 போகுது. என்னோட நீ வர, சரிதானா? தலையசைத்தாள் ஈஸ்வரி. அவனோடு புறப்பட்டும் விட்டாள். புறநகர் பகுதியில் பிரம்மாண்டமாக தனித்து கட்டப்பட்டிருந்தது அந்த பங்களா. அலைக்கடலின் இரைச்சல் வெகு சமீபத்தில் கேட்டது. சற்று அமானுஷ்யம் இருந்தது அந்த சூழ்நிலையில். வெல்கம் ஈஸ்வரி. உள்ளே நுழைந்தாள். சினிமாவில் போடப்பட்ட பிரம்மாண்டமான செட் போல இருந்தது ஹால். சாண்டியர்கள் அற்புத அழகுடன் வெளிச்சம் வீசிக் கொண்டிருந்தன. இளம் பச்சை நிற சீருடை அணிந்த பணியாளர்கள் அங்குமிங்குமாக அலைப்பாய்ந்து கொண்டிருக்க உள்ளே இருந்த விஐபி ஹாலில் அவளை அழைத்து சென்று அமரச் செய்தான். பொதுவாக 15 நிமிடங்கள் பேசிவிட்டு உள்ளே போனான். திரும்பியவன் சிங்கப்பூர் லுங்கி செட்டில் இருந்தான். சாப்பிட போலாமா? டைனிங் ஹாலில் 1/2 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருந்தது சாப்பாட்டு மேஜை. ஏராளமான உணவுப் பொருட்கள். இதென்ன நட்சத்திர ஹோட்டல் பஃபே டின்னரா அரவிந்த்? பதிலுக்கு சிரித்தான் அரவிந்த். சாப்பிடலாமா? நாம 2 பேர் மட்டுமா? பின்ன உங்க வீட்டு நபர்கள் யாரும் இல்லையா இந்த விருந்துக்கு? பதில் பேசவில்லை அவன். முகம் இறுகி கிடந்தது. சாரி, நான் தப்பா எதுவும் கேட்டனா? ஒன்றும் சொல்லாமல் பியானோவின் எதிரில் போய் உட்கார்ந்தான். ஒரு நோட் வாசித்தான். நான் வாசிக்க அனுமதி உண்டா அரவிந்த்? உனக்கு தெரியுமா ஈஸ்வரி? அந்த கேள்விக்கு பதிலாக ஒரு சொட்டு கண்ணீர் அவள் கன்னத்தை வந்தடைந்தது. இந்துஸ்தானி கிளாசிக் ஒன்றை மளமளவென பியானோவில் அவள் உருவாக்க நிலை குலைந்தான் அரவிந்த். ஈஸ்வரி நிறுத்து. ஏன் அரவிந்த்? இந்துஸ்தானி என் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நிமிஷம் இரு, அவனை நான் அழைச்சிட்டு வரேன். அரவிந்த் உள்ளே ஓடினான். புவனா அப்படியே இருந்தாள், அசையாமல். 15 நிமிட தாமதத்தில் ஓசை கேட்டு திரும்பிய அவள் சடாரென எழுந்து விட்டாள். சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடி ஒரு இளைஞன் வர அதை தள்ளிக்கொண்டு அரவிந்த். இப்ப வாசி ஈஸ்வரி. ஈஸ்வரி மளமளவென வாசிக்க தொடங்கிவிட்டாள். 3/4 வாசி பாடல் முடிந்ததும், போதும் மேடம், நிறுத்துங்க, என்னால தாங்க முடியல. நிமிர்ந்தாள். அந்த இளைஞன் அழுது கொண்டிருந்தான். ஐம் சாரி. பரவாயில்ல ஈஸ்வரி, என் தம்பி நிர்மல் அப்படித்தான். நல்ல சங்கீதம் கேட்டா உணர்ச்சி வசப்பட்டு அழத் தொடங்கிடுவான். நிர்மல் கண்களை துளைத்துக் கொண்டான். புவனா அவனை கவனித்தாள் முழுமையாக. நல்ல வசீகரமான ஆண்மை நிறைந்த அழகான முகம், கம்பீரமான உடற்கட்டு. ஆனால் இடுப்புக்கு கீழே சூம்பி போய் வேதனையாக இருந்தது. நிர்மல், இவங்கதான் என்னோட புது செக்ரட்டரி புவனேஸ்வரி. நான் ஈஸ்வரின்னு கூப்பிடுறேன். வணக்கம் மேடம், ஒரு ரிக்வெஸ்ட். என்ன சொல்லுங்க. வாரம் ஒரு நாள் இங்க வந்து வாசிக்க வசதிப்படுமா உங்களுக்கு? எனக்கு உங்க சங்கீதம் ரொம்ப பிடிச்சு போச்சு.
நான் உயிரை வச்சுட்டு இந்த பூமியில இருக்க காரணமே ரெண்டு. ஒண்ணு எங்க அண்ணன், அடுத்தது இந்த பியானோ. நிச்சயமா நான் வந்து வாசிக்கிறேன். சரி வா நிர்மல். அவனை உள்ளே கொண்டு போய் விட்டவன் திரும்பினான். சாப்பிடலாமா ஈஸ்வரி? சாப்பிட தோணல அரவிந்த். ஏன், என் தம்பி உன்னை பாதிச்சுட்டானா? ஒரு நாள்ல உனக்கே இத்தனை பாதிப்பு இருந்தா என் நிலைய யோசிச்சியா ஈஸ்வரி? சாரி அரவிந்த், இந்த வீட்டுல நீங்க 2 பேர் மட்டும்தானா? ஆமா, 8 வயசு வரைக்கும் நிர்மல் ஒரு புள்ளிமான் போல துள்ளி விளையாடிட்டு தான் இருந்தான். திடீர்னு வந்த ஒரு விஷ ஜுரத்துல அவனோட நரம்புகள் தாக்கப்பட்டு ஊனமாயிட்டான். பார்க்காத சிகிச்சை இல்ல, பல லட்சம் செலவு செஞ்சாச்சு. அவன் இனி குணமாக வாய்ப்பில்லைன்னு மருத்துவம் சத்தியம் செய்யாத குறைதான். கால்கள் மட்டும்தான் இயங்கல, மத்தபடி எத்தனை அழகா இருக்கான் பாத்தியா அவன். இப்போ 28 வயசு அவனுக்கு, என்னை விட 3 வயசு இளையவன். அம்மா இந்த ஏக்கத்துல உடனே இறந்து போனாங்க. அப்பா 8 வருஷம் முன்னால சகலத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு மாரடைப்புல காலமாயிட்டாரு. அப்புறம் நானும் நிர்மலும் தான். அலுவலகம் முடிஞ்சா என் உலகம் நிர்மல் தான் ஈஸ்வரி. நான் ஒண்ணு கேட்கலாமா? என்ன? இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வேண்டாமா? யூ மீன் உங்களுக்கு ஒரு மனைவி? நோ, வரக்கூடாது. என் நிர்மலை அவ சரியா கவனிப்பான்னு என்ன நிச்சயம்? எங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துட்டா நாளைக்கு என் அன்பு கூட குறையலாம். பல கோடி ரூபாய்கள் பணம் இருக்கலாம். ஆனா என் நிர்மலுக்கு தேவை பாசம். அத நான் அவனுக்கு தர ஒரு பொண்ணு தடையா இருக்க வேண்டாம். அதனால நான் கல்யாணம் செஞ்சுக்கிறதா இல்ல. அரவிந்த் பிளீஸ், இந்த பேச்சு தொடர வேண்டாமே. ஓகே, நான் உங்க விருந்தாளி தானே, அதுல என்ன சந்தேகம்? எனக்கு ஏதாவது பரிசு பொருள் உண்டா? என்ன வேணும் உனக்கு? கேளு தரேன். நிர்மல் நம்ம கூட உட்கார்ந்து சாப்பிடணும். ஈஸ்வரி, எஸ், இது மாதிரி குடும்ப சூழ்நிலை அவருக்கு சந்தோஷம் தரும் இல்லையா? தனியா இருந்தா தாழ்வு மனப்பான்மை அதிகரிக்காதா? நீ பிளீஸ் உங்க தம்பியை கூட்டிட்டு வாங்க. போங்க அரவிந்த். அவன் உள்ளே போனான். மறுபடியும் திரும்பி வந்தான். உடனே அவன் வர விரும்பல ஈஸ்வரி. நான் அவர் இருப்பிடம் வர அனுமதி உண்டா? வா ஈஸ்வரி. அவனோடு நடந்தாள். உள்ளே நுழைந்தாள். கட்டிலில் படுத்தபடி புத்தகம் படித்துக் கொண்டிருந்தான் நிர்மல். அவளை பார்த்ததும் சற்று தடுமாறி எழும்ப இயலாமல் துவண்டான். இட்ஸ் ஓகே நிர்மல், ஏன் வரக்கூடாது? நீங்க ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம் இல்லையா? அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும் மேடம். சாப்பிட பசி ஒண்ணுதான் தகுதி. இது அலுவலக மீட்டிங் இல்ல, நட்பு ரீதியான ஒரு சந்திப்பு. என்ன உங்க அண்ணனோட செக்ரட்டரியா நீங்க நினைக்க வேண்டாம், உங்க தோழியா நினைச்சுக்கங்க. பிளீஸ் எனக்காக வாங்க நிர்மல். நிர்மல் நெகிழ்ந்து போய் அவளை பார்த்தான். வரேன். அரவிந்த் ஆச்சரியப்பட்டான். எனக்கு பொறாமையா இருக்கு ஈஸ்வரி உன் மேல. ஏன்? என் பேச்ச கேட்காத தம்பி உன் பேச்ச கேட்டுட்டானே, இங்கேயும் உனக்கு வெற்றியா? சொல்லிவிட்டு மலர்ந்து சிரித்தான் அரவிந்த். உடன் சேர்ந்து கொண்டாள் புவனா. அவர்களையே பார்த்து கொண்டிருந்தான் நிர்மல். அது ஞாயிறு காலை 6 மணிக்கு டெலிபோன் அழைக்க படுக்கையிலிருந்தே கை நீட்டி ரிசீவரை எடுத்தாள் புவனா. குட் மார்னிங் மேடம். ஹலோ நிர்மல், வெரி குட் மார்னிங். என்ன இத்தனை சீக்கிரமா டெலிபோன்? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்டுக்கு வர நாள். கொஞ்சம் சீக்கிரமா வந்து பியானோ வாசிச்சா மகிழ்ச்சியா இருக்கும். இட்ஸ் ஓகே, 9 மணிக்கெல்லாம் அங்க இருப்பேன். அண்ணா இருக்காரா? இது என் பிரைவேட் டெலிபோன், அண்ணா கூட பேசணுமா? வேண்டாம், கேட்டேன். ரிசீவரை வைத்தாள். கதவை தட்டிவிட்டு மைதிலி மாமி உள்ளே வந்தாள். இன்னைக்கு என்ன மெனு? நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன், எனக்காக எதுவும் செய்ய வேண்டாம். 8க்கெல்லாம் தயாராகி விட்டாள். இந்த 2 மாதத்தில் அவள் வேலை திறனை பார்த்து பிரமித்து அவள் சொந்த உபயோகத்துக்கு என ஒரு மாருதியை வழங்கி இருந்தான் அரவிந்த். ஒரு வாரத்தில் டிரைவ் பழகி இருந்தாள் புவனா. அவளே மாருதியை செலுத்தி கொண்டு புறப்பட்டாள். இது 3வது ஞாயிறு. வாரம் தவறாமல் செல்கிறாள். நிர்மலுக்காக சற்று நேரம் பியானோ இசைத்துவிட்டு அவர்களுடன் சேர்ந்து சாப்பிட்டு முடித்து மதியம் திரும்பி விடுவாள். நிர்மலின் சந்தோஷத்தில் நெகிழ்ந்து போயிருந்தான் அரவிந்த். வா ஈஸ்வரி. முழு உடையில் இருந்தான் அரவிந்த். ஏதாவது வேலையா? வெளியே புறப்பட்ட மாதிரி தோணுது. நண்பர் ஒருத்தர் ராத்திரி தாஜ்ல வந்து தங்கி இருக்கிறாரு, அவரை சந்திக்கணும். அபிஷியலா? ஓரளவுக்கு. நான் வரணுமா? நீ இருந்தா நல்லா இருக்கும், பட் நிர்மல் மனசு வாடி போகும். எப்ப ஞாயிற்றுக்கிழமை விடியும்னு அவன் உனக்காக காத்துட்டு இருக்கிறான். அவனை ஏமாத்த வேண்டாம். நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருவேன். நான் வந்தப்புறம் நீ போலாம். சரி அரவிந்த். அவன் போய்விட்டான். என்ன நிர்மல், பிரேக்ஃபாஸ்டுக்கு போலாமா? அவன் அறைக்குள் நுழைந்தாள் புவனா. நான் ரெடி மேடம். அவனை சக்கர நாற்காலியில் வைத்து தள்ளிக்கொண்டே நடந்தாள். மேடம். சொல்லுங்க நிர்மல். மேடம்னு உங்களை கூப்பிட்டா ரொம்ப அந்நியமா தோணுது எனக்கு. எப்படி கூப்பிட்டா நெருக்கமா இருக்கும் அப்படி கூப்பிடுங்களேன். ஈஸ்வரி மேடம்னு அழைக்கட்டா? ஈஸ்வரினே கூப்பிட்டாலும் எனக்கு ஆட்சேபணம் இல்ல. சரிங்க ஈஸ்வரி. டைனிங் டேபிள் முன் அமர்ந்தான் நிர்மல். மேடம், சாரி ஈஸ்வரி, உங்களுக்கு சமைக்க வருமா? வருமே. நான் சில கதைகள்ல படிச்சிருக்கேன். வெங்காய வத்த குழம்பும் கீரை மசியலும் செஞ்சு கல் சட்டியில சாதம் பிசைஞ்சு கவளம் கவளமா கையில உருட்டி தரணும். அதை சாப்பிட்டா சொகம்னு. நாக்கு ஊறுதுங்க ஈஸ்வரி. ஏன், அதுல ஒண்ணும் கஷ்டம் இல்லையே? இல்லைங்க, எங்களுக்கு அது கஷ்டம்தான். மணி அடிச்சு பட்லர் அழைச்சா சீருடையில வந்து முள்ளும் கரண்டியுமா பரிமாறுவான்.
எல்லாம் ரிச்சா இருக்கும், ஆனா மனசு மட்டும் மரத்து போயிருக்கும். பணக்கார வாழ்க்கை அலுத்து போச்சுங்க. இப்ப பட்லரை கூப்பிடலாமா? வேற வழி. பிரேக்ஃபாஸ்ட முடிங்க. நீங்க கேட்ட சமையலை நானே செஞ்சு உங்களுக்கு நீங்க விரும்பினபடியே பரிமாறுறேன். ஐ, எப்போ? இன்னைக்கே? அப்படின்னா அதை இப்பவே செய்யுங்க ஈஸ்வரி. இனிமே பட்லர் வேண்டாமே. ஓகே, கிச்சன் எங்க? அவன் பஸ்ஸரை அழுத்த 4-5 பட்லர்கள் ஜனனமானார்கள். அம்மாவுக்கு கிச்சனை காட்டு. இன்னைக்கு சிக்கன் இல்லைங்க, மட்டன். நான் சொன்னது சிக்கன். சி, கிச்சன். என்னையே குழப்பறியப்பா. ஈஸ்வரி உரத்து சிரித்தாள். வாங்கம்மா. உள்ளே போனாள். என்ன இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்? காலையில எப்பவுமே பிரெட், பீஸ் சோலா, ஆம்லெட், வெஜிடபிள் சூப், சாலட், அப்புறமா யோகர்ட். நாக்கு செத்து போகாதா? அதான் இந்த வீட்டுக்கு நடைமுறை. ரொம்ப வருஷங்களா. ரவை இருக்கா? அதுவும் கொஞ்சம் காய்கறியும் எடுத்து வை, நான் இப்ப வரேன். கை கழுவி கொண்டு வந்தாள். தேங்காய், உடைச்ச கடலை எல்லாம் எடுத்து வை. அம்மா, என்னப்பா? பெரிய முதலாளி பார்த்தா எங்களை வேலையை விட்டே துரத்திடுவாரு. மாட்டாரு, நான் பேசிக்கிறேன். இப்ப உங்களுக்கு எல்லாம் லீவு. சாயங்காலம் டியூட்டிக்கு வந்தா போதும், நீங்க போகலாம். அவர்கள் சற்று மிரட்சியுடன் விலக புடவையை இழுத்து செருகிக் கொண்டு மளமளவென இயங்க தொடங்கிவிட்டாள் புவனா. அரை மணி நேரத்தில் ஆவி பறக்கும் ரவா வெஜிடபிள் கிச்சடியும் தேங்காய் சட்டனியும் தயாராகிவிட்டது. அதை எடுத்துக்கொண்டு சாப்பாட்டு மேஜைக்கு வந்து விட்டாள். இந்தாங்க நிர்மல். என்னங்க ஈஸ்வரி இது? சாப்பிட்டு பாருங்க. நிர்மல் சாப்பிட தொடங்கினான். தன்னை மறந்து லயித்து ருசித்து வயிறு முட்ட சாப்பிட்டான். பிடிச்சிருக்கா? பிரமாதங்க ஈஸ்வரி. இனிமே 3 வேளையை நீங்களே சமையல் செஞ்சு போட்டுருங்க. உங்க அண்ணாட்ட சொல்லுங்க, நான் செக்ரட்டரியா குக்கான்னு அவர் தான் தீர்மானிக்கணும். சட்டென்று அவன் முகம் வாடி விட்டது. ஏன் நிர்மல், நான் தப்பா எதுவும் பேசிட்டேனா? இல்ல, நான் தான் தப்பா நடந்துகிட்டேன். உங்களை இவ்வளவு மோசமா நான் நடத்தி இருக்க கூடாது. சாரிங்க ஈஸ்வரி. எனக்கு புரியல, எது தப்பு? சமையல் செஞ்சா அது கேவலம் இல்ல நிர்மல். இதெல்லாம் இதமான நேசம், கனிவான உபசரிப்பு. பொண்ணு இல்லாத வீடு இது, அதனால புரியல உங்களுக்கு. அவளையே விழிமூடாமல் பார்த்தான் நிர்மல். நீங்களும் சாப்பிடுங்க ஈஸ்வரி. சாப்பிட்டாள். ஷெனாய் பிடிக்குமா உங்களுக்கு? அதுல உள்ள மெலிதான சோகத்தை ரொம்பவுமே ரசிப்பேன் நானு. எல்லா ரசனைகளும் இருக்குங்க உங்ககிட்ட. வேற என்னெல்லாம் தெரியும் உங்களுக்கு? என்ன வேணும் உங்களுக்கு? பரதநாட்டியம் தெரியுமா? ஓரளவு 2 வருஷம் கத்துக்கிட்டு விட்டுட்டேன் சுதாராணி ரகுபதி கிட்ட. மை காட், ரங்கோலி ரசிப்பீங்களா? ஓடவே தெரியும். கவிதை பிடிக்குமா ஈஸ்வரி? ரசிப்பேன், எழுத தெரியாது. நான் 3 நோட்டு புத்தகங்கள் நிறைய எழுதி வச்சிருக்கேன். வாங்க என் ரூமுக்கு காட்டுறேன். அவனுடன் நடந்தாள். அவன் கவிதைகளை படித்தாள். அவன் வரைந்த பெயிண்டிங்குகளை விமர்சித்தாள். மதியம் 1 மணி ஆகிவிட்டது. ஓ, நேரம் ஒண்ணு நிர்மல். பட்லர்களை விரட்டியாச்சு. மத்தியான சாப்பாடு செய்ய வேண்டாமா? ஆமா ஈஸ்வரி, நீங்க இருங்க, நான் ரெடி பண்ணிடுறேன். என்னையும் சமையல் கட்டு கூட்டு போங்க. நீங்க சமைக்கிற அழக நான் பார்க்கணும் ஈஸ்வரி. அவனையும் அழைத்து போனாள். அவனுக்கு பிடித்த வெங்காய வத்த குழம்பு, சுட்டாப்பளம், கீரை மசியல், வாழைத்தண்டு பொடிமாஸ் என்று அதிவேகமாக தயாரிக்க தொடங்கினாள். நேரம் 2. சகல சமையலும் தயாராகிவிட்டது. நானும் சாப்பிட வரலாமா? திரும்பினாள் ஈஸ்வரி. அரவிந்த், அண்ணா மன்னிச்சிரு, ஈஸ்வரிய நான் வேலை வாங்கிட்டேன். என்ன நிர்மல் இது? பேரை சொல்லி கூப்பிடலாமா? அது தப்பு இல்லையா? அவருக்கு அனுமதி வழங்கினது நான் தான். நட்புக்கு மரியாதை இடையூறா இருக்க வேண்டாமே. நிர்மல் சகலமும் அரவிந்திடம் சொன்னான். வாங்க சாப்பிடலாம் நிர்மல். இங்க கல்ச்சட்டி இல்ல, அடுத்த முறை வாங்கிக்கலாம். தற்சமயம் வெள்ளி கிண்ணத்தை கல்ச்சட்டியா நினைச்சுக்கலாமா? சரிங்க ஈஸ்வரி. அதில் ஒரு கவளம் வைத்தாள். சாப்பிடுங்க. நிர்மல் சடாரென நிமிர்ந்தான். அவளையே உன்னிப்பாக பார்த்தான். உணவை விழுங்கினான். கண்களில் கண்ணீர் திரண்டது. ஏன் நிர்மல், வத்த குழம்புல காரம் அதிகமா? இல்லைங்க ஈஸ்வரி, உப்பு தான் கூட. அடடா, அப்படியா? அது உங்க தப்பு இல்லைங்க. என் கண்ணீர் அதுல கலந்துட்டதுனால உப்பு சுவை கூடி போச்சு, அவ்வளவுதான். நிர்மல், இப்படியே செத்துட்டா கூட தேவலன்னு தோணுதுங்க ஈஸ்வரி. நிர்மல், என்னடா வளர்ற? அரவிந்த் பதறினான். ஆமாண்ணா, இத்தனை சந்தோஷமான ஒரு நாளை இதுவரைக்கும் நான் சந்திக்கல. அம்மா இருந்தா கூட இப்படிலாம் நடக்குமான்னு தெரியல. ஞாயிற்றுக்கிழமை எப்ப வரும்னு காத்துக்கிட்டு இருக்கேன் நான். இதோ வந்தாச்சு. இப்ப அது முடிஞ்சிருமேன்னு ஏக்கமா இருக்கு. இந்த சுகங்களுக்கு இன்னும் 1 வாரம் காத்துக்கிட்டு இருக்கணுமே. பாசத்துடன் புவனாவை பார்த்தான் அரவிந்த். அவனும் சாப்பிட்டான். சற்று நேரம் மூவருமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். மணி 3 ஆகிவிட, நிர்மல், நீ இத்தனை நேரம் உட்காரக்கூடாது. உன் உடல்நிலை அதை அனுமதிக்காது. நீ போய் படு. நானும் புறப்படுறேன் அரவிந்த். சரி ஈஸ்வரி. உன்னை ரொம்ப நேரம் நிறுத்திட்டான் நிர்மல். எனக்கு அதுல சந்தோஷம் இருக்கு அரவிந்த். நான் வரட்டுமா? நாளைக்கு ஆபீஸ்ல சந்திக்கலாம். மாருதியை செலுத்தி கொண்டு அவள் புள்ளியாக உள்ளே செல்ல திரும்பினான் அரவிந்த். பியானோவில் இசை புறப்பட்டது. கஜல் பாடல் ஒன்றை அற்புதமான மெட்டில் வாசித்துக் கொண்டிருந்தான் நிர்மல். வெகு நாட்களுக்கு பின் நிர்மல் பியானோவை மீட்டுகிறான். அவன் முகத்தில் சிரிப்பும் உற்சாகத்துள்ளலும் வந்துவிட்டது. காரணம் ஈஸ்வரி. நிர்மல், போய் படு. அண்ணா, என்னையா?
இந்த சந்தோஷம் நிரந்தரமா என் வாழ்க்கையில நீடிக்குமா? உன் சந்தோஷம் தாயா என் சுவாசம். என்ன செய்யணும்னா சொல்லு. மறுபடியும் இந்த வீட்டுக்கு அம்மா வந்த மாதிரி தோணுது எனக்கு. மனசெல்லாம் மலர் பூத்திருக்கு. திரும்பி நின்று அவசரமாக தன் கண்ணீரை அடக்கி கொண்டான் அரவிந்த். அண்ணா சொல்லியா, ஈஸ்வரி நம்ம வீட்டிலே தங்க கூடாதா? நிர்மல் சற்று அதிர்ச்சியுடன் கூவினான் அரவிந்த். ஆமாண்ணா, வீட்டுக்குள்ள நந்தவனம் வந்து இறங்குன மாதிரி இருக்கு. மரத்து போன மனசுல மொட்டு விட்டுருக்கு. வாழற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு இப்பத்தான் புலப்படுது. நிர்மல், அது நல்லா இருக்காதியா. ஏன்னா ஈஸ்வரி கல்யாணம் ஆகாத ஒரு இளம்பெண். 2 வாலிபர்கள் இருக்கிற வீட்டுல அந்த பொண்ணை வந்து எப்படியா தங்க சொல்ல முடியும்? அது முறையும் இல்ல, நாகரீகமும் இல்ல. வாரம் ஒரு நாள் வருவா இல்லையா, அது போதுமையா? அண்ணா என்னப்பா, நீ மனசு வச்சா நிரந்தரமா ஈஸ்வரிய இங்க தங்க வைக்க முடியும். அதுக்கு வழியும் இருக்கு. நிர்மல், நான் ஓய்வெடுக்க போறேன். சக்கர நாற்காலியை தள்ளிக்கொண்டு நிர்மல் மெல்ல மெல்ல கண்களை விட்டு மறைய அரவிந்த் அப்படியே நின்றான். என்ன அர்த்தம் இதற்கு? எதை மனதில் வைத்துக் கொண்டு பேசுகிறான் நிர்மல்? மறுபடியும் இந்த வீட்டுக்கு அம்மா வந்த மாதிரி தோணுது எனக்கு. நீ மனசு வச்சா ஈஸ்வரிய நிரந்தரமா இங்கே வந்து தங்க வைக்க முடியும். கடவுளே, என் நிர்மல் அடிபட்டு போகக்கூடாது என்றுதான் என் கல்யாண ஆசைகளை கிள்ளி எறிந்தேன். என் தம்பியை நேசிக்கக்கூடிய பெண் வர வாய்ப்பில்லை என்றுதானே பெண்களை விலக்கினேன். இன்று ஈஸ்வரி வந்து விட்டாள். அம்மா போல் வந்து விட்டாள். அண்ணி என்பவள் அம்மாவின் அடுத்த தலைமுறைதானே. நான் மனது வைத்தால் நிரந்தரமாக ஈஸ்வரியை இங்கே தங்க வைக்க முடியும் என்று இதைத்தான் சொன்னானா நிர்மல்? ஈஸ்வரியை அண்ணியாக்க ஆசைப்படுகிறானா நிர்மல்? ஈஸ்வரி சம்மதிப்பாளா? விறுவிறுவென மின்சார நூலொன்று அரவிந்தின் உச்சந்தலையில் உற்பத்தியாகி உடம்பு முழுக்க ஊர்வலம் வந்தது. மாலை மணி 5. தன் வேலைகளை முடித்துவிட்டு சின்னதாக சோம்பல் முறித்தாள் ஈஸ்வரி. விரல்களை சுடக்கெடுத்தாள். பாத்ரூம் போய் 10 நிமிடத்தில் தெளிவாக திரும்பினாள். மேஜையை பூட்டிவிட்டு கைப்பையை எடுத்துக்கொண்டு அரவிந்த் அறையை நோக்கி நடந்தாள். கதவை மெல்ல தள்ள அது வா என்றது. நிமிர்ந்து பார்த்தான் அரவிந்த். என்ன புறப்பட்டாச்சா? ஏன், ஏதாவது வேலை இருக்கா அரவிந்த்? அவசரம் எதுவும் உண்டா? எனக்கு என்ன, குடும்பமா குட்டியா? சொல்லுங்க. உன் கூட நான் கொஞ்சம் பேசணும் ஈஸ்வரி. 10 நிமிஷத்துல வந்துடுறேன். காத்திருந்தாள். அரவிந்த் புறப்பட்டு விட்டான். அவனது மாருதி ஷெரட்டன் பார்க்கை விரும்பியது. ஏற்கனவே மேஜை பதிவு செய்திருந்தான் போலும். சற்று தனிமையாக இருந்தது அந்த இடம். என்ன சாப்பிடுற? ஜஸ்ட் டீ. பணியாளரிடம் உத்தரவிட்டான். மௌனமாக அவளை பார்த்தான். நான் என்ன பேச போறேன்னு உன்னால யூகிக்க முடியுதா ஈஸ்வரி? நான் என்ன மந்திரவாதியா மனசுக்குள்ள நுழைஞ்சு பார்க்க? கலகலவென சிரித்தாள். நீ மந்திரவாதிதான். என் மனசுக்குள்ள இத்தனை சுலபமா நுழைஞ்சிட்டியே. என்ன அரவிந்த் பேசல? அது வந்து என்ன ஆனாலும் சொல்லுங்க. என்ன தயக்கம்? இல்ல, நீ வந்து முழுசா 3 மாசம் ஆகல. அதுக்குள்ள கம்பெனில உயரமான ஒரு நிலையில வந்து நின்னாச்சு. என் வீட்டுக்குள்ள வந்து சிரிக்காத என் நிர்மலை சிரிக்க வச்சாச்சு. உன்கிட்ட என்ன வித்த அப்படி? இத கேட்கவா இத்தனை தூரம் வந்தீங்க? உன் சமையலும் இசையும் நேசமும் நிர்மலை மலர வச்சிருக்கு ஈஸ்வரி. நீ நிரந்தரமா அங்க வந்து தங்கணும்னு ஆசைப்படுறான் தம்பி. அப்படியா? எனக்கு சம்மதம் தான். ஆனா உலகத்தோட பார்வையில அது சரியா இருக்குமா அரவிந்த்? அதத்தான் நானும் சொன்னேன் ஈஸ்வரி. அவனுக்கு அது புரியல. நீ நினைச்சா இதுக்கு நிரந்தர தீர்வு இருக்குன்னு அவன் சொல்றான் என்கிட்ட. நீங்க நினைச்சாலா? நான் நினைக்க வேண்டாமா? படபட என்ன வந்தது அரவிந்துக்கு. நினைப்பு என்று எதை சொல்கிறாள் இந்த பெண்? இயல்பாக பேசுகிறாளா? இதயத்தில் இருப்பதை சொல்கிறாளா? மடித்து பேசுகிறாளா? இல்லை, இதுதான் என் மனது என்று திறந்து காட்டுகிறாளா? வியர்வையை அவசரமாக கைக்குட்டையால் ஒற்றி எடுத்தான். ஏசியில வேர்க்குது உங்களுக்கு? நிர்மல் ஒரு குழந்தை மாதிரி அரவிந்த். அவரை சுத்தித்தான் உங்க உலகமும். ஆனா வெளியுலகம் வேற மாதிரி. பெண்களை பற்றி உங்களுக்கு புரியாது. புரிஞ்சிக்க முயற்சிக்கிறேன் ஈஸ்வரி, தீனமான குரலில் சொன்னான் அரவிந்த். அப்போ ஒரு கல்யாணம் செஞ்சுக்கணும் நீங்க. நானும் அந்த ரீதியில யோசிக்க தொடங்கிட்டேன். ஆனா நிர்மலை நேசிக்கிற பெண்ணு எனக்கு கிடைக்குமா? தேடுற முயற்சியில நானும் வரலாமா? உன்னையே நீயே தேட போறியா ஈஸ்வரி? ஏன் பேசல? நானும் பெண் தேடலாமா? விளையாடுகிறாளா இந்த பெண்? என் மனதை ஆழம் பார்க்கிறாளோ? தற்சமயம் நிர்மலை நேசிக்கிற ஒரே பெண் இந்த பூமியில நீதான். அந்த நேசம் எப்பவும் தொடரும் அரவிந்த். ஏன்னா நான் தனிமரம். என் நேசத்தை பங்கு வைக்க அவசியம் இல்லை எனக்கு. இனியும் அவசியம் வராது. உனக்கு திருமணமானா? மன்னிக்கணும், அப்படி ஒண்ணு எனக்கு அவசியம்னு நான் நினைக்கல. இன்னொரு பொண்ணு செக்ரட்டரி தேடுற அவசியம் நம்ம கம்பெனிக்கு இனி இல்லை. ஏன்னா நான் தான் நிரந்தர செயலாளர். துணை இல்லாம வாழ முடியுமா? ஆண் மட்டும்தான் பொண்ணுக்கு துணையா இருக்கணும்னு அவசியம் இல்ல அரவிந்த். திடமான மனசை விட நல்ல துணை இருக்கக்கூடும்னு நான் நினைக்கல. உங்களுக்கும் உங்க தம்பிக்கும் நல்ல தோழியா நான் இருப்பேன். சரிதானா? அரவிந்த் நாடி போனான். இதற்கு மேல் என்ன பேசுவது?
தீர்மானித்து விட்ட இவளை திசை திருப்ப முடியுமா? இனி ஈஸ்வரி ஏன் ஈஸ்வரி இந்த தீர்மானம்? உங்க மனசுல எதுவும் கசப்பு உண்டா? கசாப்பு கடைக்கு போன ஆட்டுக்கு கசப்பு தெரியாது, நடக்க போறது புரிஞ்ச பின்னால நாடகம் எதுக்கு? புரியல. வேண்டாம் அரவிந்த், என் காயங்களுக்கு நான் கல்லறை எழுப்பியாச்சு, வேற பேசலாமா? அவன் மௌனமானான். போலாமா ஈஸ்வரி? நீங்க எதையோ பேச நினைச்சு பேசலன்னு நினைக்கிறேன். எஸ், அந்தரங்கம் ஆடவர்களுக்கும் புனிதம் தான் ஈஸ்வரி. என் மேல வருத்தமா? இல்ல, முத்துமழை ஆரம்பம்னு நிர்மல் சொன்னா அது 3.25 நாழிகைக்கு மட்டும் தாண்டா தம்பின்னு இப்ப போய் நான் சொல்லணும். புறப்படலாமா? காரில் அவளை விட்டு வாசலில் இறக்கி விட்டவன் இக்னிஷனை உசுப்ப, அரவிந்த் ஒரு நிமிஷம். என்ன? நாளன்னைக்கு கம்பெனி லீவ் தானே? ஆமா. நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு நிர்மல் கிட்ட சொல்லுங்க. எதுக்கு? அவருக்கு மோர் குழம்பு செஞ்சு தர. வேணா ஈஸ்வரி, எங்களுக்கு பிரெட்டும் ஆம்லெட்டும் தான் நிரந்தரம். எதுக்கு வீண் ஆசைகள்? வரட்டுமா? கார் விலகியது. உறைந்து போய் நின்றாள் ஈஸ்வரி. ரொட்டியை எடுத்து வெண்ணெய் தடவி மற்றொன்றை ஒட்ட வைத்து நிர்மலிடம் நீட்டினான் அரவிந்த். எனக்கு வேண்டாம். ஏயா? இன்னைக்கு கம்பெனி லீவ் தானே, ஈஸ்வரிய வர சொல்லக்கூடாது? எதுக்கு? என்னன்னா நீ வாய்க்கு ருசியா ஈஸ்வரி சமைக்கல? நல்ல சம்பளத்துல ஒரு பிரமாதமான சமையல்காரிய நாளைக்கே ஏற்பாடு செய்யறேன். உன் சமையல்காரி பியானோ வாசிப்பாளா? அதுக்கு தனி ஆள் போட்டா போச்சு. பாரு நிர்மல், உன் ருசிகளை தனித்தனியா பட்டியல் போடு. ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் ஆள் வைக்கிறேன். அன்புக்கு? நிர்மல், அதுக்கும் ஆள் வருவாங்களா? என்னாச்சு உனக்கு? ஏன் ஈஸ்வரிய உனக்கு பிடிக்கல? ஈஸ்வரி யாருடா சொல்லு? 2 நாள் வந்து உபசரிச்ச பொண்ணு உறவாகுமாயா? உறவுங்கிறத நாம உண்டாக்கிக்க வேண்டியதானே? நமக்குன்னு ஒரு பொண்ணு இந்த வீட்டுல நடமாடுறது எப்போ? நீ கேட்டியா ஈஸ்வரிய? என்ன கேட்கணும்? இத்தனை எதமா நேசமா இருந்த பொண்ணால வாடகை அன்பு காட்ட முடியுமா? ஈஸ்வரிக்கு ஈடுபாடு இல்லாம இந்த வீட்டுல ஒட்டி வர முடியுமா? சொல்லுண்ணா. அதுக்காக அவ உனக்கு அண்ணி ஆகணும்னு ஆசைப்பட்டா அது நடக்குமா நிர்மல்? எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையாடா? அவளை போல ஒரு பொண்ணு எனக்கு மனைவியா வந்தா இந்த வீட்டுக்கே ஒரு தாய் கிடைச்சதா நினைச்சு நான் பூரிச்சு போவேன். ஆனா அவ அவ எப்படிடா இத நான் ஈஸ்வரிட்ட சொல்ல முடியும்? நிர்மல், ஈஸ்வரி மனசுல சட்டன திரும்பியவன் அதிர்ந்தான். அங்கே நிர்மல் இல்லை. நிர்மல் அதற்குள் போய்விட்டானா? நிர்மல், என்னையாச்சு உனக்கு? வேகமாக நடந்து நிர்மலின் அறைக்குள் நுழைந்த அரவிந்த் அதிர்ந்தே போனான். நிர்மல் தன் மேஜையை தாறுமாறாக கலைத்து வெறி கொண்டவன் போல எதையோ தேடிக்கொண்டிருந்தான். நிர்மல், என்ன தேடுற நீ? என்னோட பச்சை டைரி, கவிதை எழுதின டைரி. ஏன், என்ன அதுல? ஊனமான என்னோட தமிழ். ஏன் இப்படிலாம் பேசுற? அண்ணா, என்னை தனியா விட பிளீஸ். ஏறத்தாழ அலறினான் நிர்மல். இது புது நிர்மல். வழக்கத்தை விட பதட்டத்தை அதிகமாக அணிந்து கொண்டிருக்கிறான். எது இவனை இத்தனை தூரம் பாதித்தது? வாசலை அணுகிய நிமிடம் பச்சை டைரி அங்கே கிடந்தது. குனிந்து எடுத்தான் அரவிந்த். திரும்பி பார்த்தான். நிர்மல் இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறான். கொடுத்து விடலாமா? என் ஊனமான தமிழ். சட்டென வெளியே வந்து தன் அறைக்குள் நுழைந்து தாளிட்டு கொண்டான். என்ன இந்த டைரியில? முதல் பக்கம் தொட்டு நிர்மல் எழுதிய கவிதைகள் மணிமணியாக கையெழுத்தில் பக்கங்களை ஆக்கிரமித்திருக்க, எல்லாம் சாதாரண கவிதைகள். இந்த வருடத்து டைரி தான். சட்டென அது தோன்ற சமீபத்திய 1 வார தேதியை புரட்டினான். வரியாக, உன் வாலிபத்தை என் வாசலில் கோலமட்ட ஈஸ்வரி. தடால் என நிமிர்ந்து உட்கார்ந்தான் அரவிந்த். என்ன கவிதை இது? என்ன அர்த்தம் இதுக்கு? திடீரென தொண்டை காய்ந்து போக அதை வைத்துவிட்டு அவசரமாக ஜாடி கவிழ்த்து நீர் பருகினான். கல்சட்டியில் அன்னமிட்டாய், கல்லாகி போன நெஞ்சில் நீ பஞ்சுமிட்டாய். காதல் இசைக்கும் உனக்கு காலமெல்லாம் நான் அடிமை. காது மடல் சூடாகி போக அப்படியே வெலவெலத்து போய் உட்கார்ந்தான் அரவிந்த். கடவுளே, என்ன கொடுமை இது! அந்த பெண்ணை காதலிக்கிறானா இவன்? அவளை நான் அழைத்து வந்தது தப்பாகி விட்டதா? மார்பு படபடவென எச்சரிக்க மறுபடியும் தாழ் புரட்டினான். என் தாயின் வெட்டிச் சத்தம் மெல்ல குலுங்கட்டும். அவளின் அடுத்த பிறவி நீ. உடல்தான் எனக்கு ஊனம், உணர்ச்சிகளோ வானம். உன்னோடு இசைக்கட்டுமா இன்பகானம். அதற்கு மேல் படிக்க தெம்பில்லாமல் டைரியை பொத்தென வீசிவிட்டு தரையில் மடிந்து உட்கார்ந்தான் அரவிந்த். நிர்மல், என்னையா இது? இடுப்புக்கு கீழே இயக்கம் மறந்த உன்னை காதலிக்க யார் உடன்படுவாங்க? நான் அண்ணின்னு சொன்னதனால்தான் அதை தாங்க மாட்டாம டைரியை தேடுறானா? அண்ணனுக்கே போட்டியாக வந்து விட்டோம் என்ற குற்ற உணர்வா? அது தந்த குறுகுறுப்பில் மனம் நொந்து, ஓ கூடாது, என் நிர்மல் அழக்கூடாது. அவசரமாக எழுந்தான் அரவிந்த். நிர்மலின் அறை நோக்கி நடந்தான். கதவை தடாலென திறக்க அதிர்ந்து திரும்பிய நிர்மலின் கைகளில் இருந்த மாத்திரைகள் மூளைக்கு ஒன்றாக சிதறியது. தூக்க மாத்திரைகள். நிர்மலின் உறக்கத்துக்காக டாக்டர் தந்தது.
ஏறத்தாழ 20 மாத்திரைகள் ஒரே நேரத்தில் சிதற விவரம் புரிந்த அரவிந்த் ஆவேசமாக பாய்ந்தான். என்னையா இது, சாக போனியா? அண்ணா, ஈஸ்வரி கிடைக்க மாட்டான்னு உன்னையே நீ முடிச்சுக்க முடிவு செஞ்சிட்டியா? அண்ணா, உன் பச்சை டைரி என்கிட்டதான் இருக்கு. உனக்காக உயிரே வச்சுட்டு வாழ்ற என்ன விட்டு போக உனக்கு எப்படியா மனசு வந்தது? என்னை மன்னிச்சிருண்ணா, கதறி விட்டான் நிர்மல். ஏன்பா இந்த முடிவு? நான் ஊனமானவன், உணர்ச்சிகளுக்கு அடிமையாயிட்டான்னா அது தப்புதான். இது ஒரு ஒருதலை காதல் தான். பணத்தால எதையும் வாங்க முடியும்னு நினைச்சு ஈஸ்வரிய நேசிக்கலன்னா. உனக்கு நான் குழந்தைதான் இன்னும். ஊர் கண்ணுக்கு ஊனமானவன். ஆனா எனக்கு வயசு 28. நானும் வாலிபம் உள்ள ஆண் பிள்ளை இல்லையா? இப்பவும் என் காதல் நிறைவேறாம போனதுக்காக நான் சாக நினைக்கல. நீயும் அதே பொண்ண நேசிச்சிருக்க. அண்ணி அன்னைக்கு சமம். அப்படிப்பட்ட ஒருத்திய நான் ஆசைப்பட்டது பாவ செயல் இல்லையா? இனிமே சாக முயற்சிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. நான் தான் செத்தாச்சே, இனிமே எப்படி சாக முடியும்? உடல் 8 வயசுல செத்தாச்சு, உணர்ச்சிகள் 28 வயசுல. இனி சாக என்ன இருக்கு என்கிட்ட? அண்ணா சொல்லுப்பா, இத மறந்துரு. ஆனா ஈஸ்வரி நிச்சயம் உன்னை ஒத்துக்க மாட்டா. உன்னை விட அம்சமான ஒரு ஆண் பிள்ளை நிச்சயம் இருக்க முடியாது. அண்ணியா அவ நம்ம வீட்டுக்கு வரட்டும் பிளீஸ் அண்ணா. எனக்காக அவ சம்மதத்தை நீ கேளு. நான் கேட்க நினைச்சு கேட்கல நிர்மல். ஏன்? ஈஸ்வரி கல்யாணத்தை வெறுக்கிறா. காரணம் கடந்த கால கசப்பு ஒண்ணு மிஞ்சி இருக்கு அவகிட்ட. சொல்ல விரும்பல அவ. நான் கேட்டா சொல்வாளா? தோணல. ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல வர சொல்லு. என் மேல உள்ள அனுதாபம் உண்மையை வரவழைக்குமான்னு பார்க்கலாம். பதில் சொல்லாமல் எழுந்து போனான் அரவிந்த். அன்று இரவு தூக்கத்தை தொலைத்தான். 10:30 மணி ஆகிவிட்டது. முக்கிய ஃபைல்களை கையெழுத்திட்டு நீட்டியபடி கேட்டான் அரவிந்த். செக்ரட்டரி இன்னும் வரலையா? இல்ல சார். மெசேஜ் ஏதாவது வந்துதா? இதுவரைக்கும் இல்ல சார். நீங்க போலாம். நெற்றியில் விரலால் தேய்த்து கொண்டான் அரவிந்த். சாதாரணமாக 10க்குள் அலுவலகம் வந்து விடுவாளே ஈஸ்வரி. தாமதமோ வராமல் போனாலோ உடனே தகவல் தருவாளே. டயல் செய்தான். எதிர்மனை உயிர்ப்பித்தது. நான் மைதிலி மாமி பேசுறேன். ஈஸ்வரி இல்ல? ஆபீஸ் போயாச்சே வழக்கம் போல. ரிசீவரை வைத்தான். கொஞ்சம் கவலையாக இருந்தது. வீடு விட்டால் அலுவலகம் தானே, வேறு எந்த நட்பும் அவளுக்கு கிடையாதே. எங்கே போனாள்? தன் வீட்டுக்கு போன் செய்தான். அங்கும் இல்லை. அலுவலகம் சம்பந்தப்பட்ட அவசர வேலை வந்து விட்டதால் கவனம் திருப்பினான். அது முடியும் போது மணி 2. ஈஸ்வரி வரவில்லை. நேற்று அந்தரங்கமாக நான் அணுகியது பிடிக்கவில்லையா? போக முடிவு செய்து விட்டாளா ஈஸ்வரி? மாலை 5 மணிக்கு புறப்பட்டு விட்டான். அவளது வீட்டுக்கு அவன் வர வாசலில் மாருதி. உள்ளே இருக்கிறாளா ஈஸ்வரி? நுழைந்தான். நீ வீட்டுலதான் இருக்கியா ஈஸ்வரி? இப்பதான் வந்தேன். எங்க போயிருந்த? கொஞ்சம் சொந்த வேலை இருந்ததுனால வர முடியல. சொந்த வேலை? என்னவோ அது. சொந்த வேலைன்னு சொன்னா பின்னால என்னன்னு கேக்குறது அநாகரிகம்னு உங்களுக்கு தெரியலையா அரவிந்த்? அதிர்ந்து போனான். ஈஸ்வரியா பேசுகிறாள் இப்படி? உனக்கு சொந்தம்னு யாரும் இங்க இருக்கிறதா நீ சொல்லலையே. அவசியம் உண்டா அதுக்கு? உங்க விதிமுறைகளை நான் தாண்டல, போதுமா? சுறுசுறுவென எரிச்சல் படற. உன் சொந்த பிரச்சனை 1000 இருக்கட்டும் ஈஸ்வரி. ஆனா வராததுக்கு ஆபீஸுக்கு போன் பண்ணி லீவு சொல்ல வேண்டியது கடமை. முன் அனுமதி இல்லாம விடுப்பு எடுக்கிறத நம்ம கம்பெனி சட்டத்திட்டம் அனுமதிக்கல. அப்படியே எடுத்தாலும் அதுக்கு முறையான காரணங்கள் சொல்லப்படணும். அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ உன்னோட பேசுறது நண்பர் இல்ல, MD அரவிந்த் குமார். ஆடி போனாள் ஈஸ்வரி. அடுத்த வார்த்தை வராமல் நாக்கு ஒட்டி கொள்ள நகராமல் நின்றாள். வெல், இது எச்சரிக்கை. இனிமே இது மாதிரி நடக்க வேண்டாம். குட் நைட். மளமளவென வாசலில் இறங்கி நடக்க தொடங்கினான். கார் கதவு தடாலென மூடப்பட்டு புழுதியை கிளப்பிக் கொண்டு புள்ளியானது. தன் அறைக்குள் நுழைந்து கதவை தாளிட்டாள். படுக்கையில் விழுந்து குமுறி குமுறி அழத் தொடங்கி விட்டாள். கடவுளே, எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? என்னால எதையுமே பேச முடியலையே. அரவிந்த் தன் அறையில் தவித்துக் கொண்டிருந்தான். சே, நான் அந்த அளவுக்கு கடுமையா நடந்துட்டு இருக்க வேண்டாமோ? டெலிபோன் மூலம் வருத்தம் தெரிவிக்கலாமா? வேண்டாம். அவள்கிட்ட என்னவோ ரகசியம் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கணும். எப்படி? உறங்கி போனான். காலை 8:30 மணிக்கு டெலிபோன் வந்தது. நான் ஈஸ்வரி பேசுறேன். குட் மார்னிங். சொல்லு ஈஸ்வரி. இன்னைக்கும் நான் வர முடியாது, லீவா எடுத்துக்கலாம். அவன் பதில் வருவதற்கு முன்பே ரிசீவரை வைத்து விட்டாள் அவள். 10 நிமிட இடைவெளிக்கு பின் மறுபடியும் டயல் செய்தான். நல்ல காலம். மைதிலி மாமி எடுத்தாள். மாமி, நான் பேசுறதா காட்டிக்க வேண்டாம். ஈஸ்வரி புறப்பட்டதும் நம்ம கண்ணுசாமி அழைச்சு அவளை ஃபாலோ பண்ணுங்க. எந்த இடம்னு தெரிஞ்சதும் எனக்கு டயல் பண்ண சொல்லுங்க. இது ரகசியமா இருக்கட்டும். சாரி ஈஸ்வரி, இது முறையில்லதான். ஆனா உன்னை பத்தி தெரிஞ்சுக்க வேற வழி தோணல எனக்கு. காத்திருந்தான். சரியாக 9:50க்கு கண்ணுசாமியின் டெலிபோன் வந்தது. சொல்லு கண்ணுசாமி. கல்யாணி நர்சிங் ஹோம் எதிரில உள்ள பூத்ல இருந்து பேசுறேன். ஈஸ்வரி அம்மா நர்சிங் ஹோம் வாசல்ல இறங்குனாங்க. உள்ள போனாங்க. ஒரு ஆள் ஓடி வந்து அவங்கள கூட்டிட்டு போனாங்க. சரி, நீ வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன்.
கல்யாணி நர்சிங் ஹோம் பெரும்பாலும் மகப்பேறு சம்பந்தப்பட்ட மருத்துவமனை இல்லையா? அங்கு ஈஸ்வரிக்கு என்ன வேலை? யார் அந்த நபர்? ஈஸ்வரி தவறான பெண்ணா? என்னிடம் பொய் சொல்லிவிட்டு வேறு மாதிரி? கடவுளே, தவறான சிந்தனையே எனக்கு தராதே. போய் பார்த்து விட வேண்டியதுதான். புறப்பட்டு விட்டான். கல்யாணி நர்சிங் ஹோமின் பின்புறம் செல்லும் சாலையில் வண்டியை நிறுத்தி பூட்டிவிட்டு மெல்ல நடந்தான். உள்ளே நுழைந்து ரிசப்ஷனை அணுகினான். இங்க மேட்டர்னிட்டி கன்சல்டேஷன் உண்டா? உண்டு, இப்ப இல்ல, மாலை நேரம்தான். புவனேஸ்வரிங்கிற பேர்ல யாராவது இங்க அட்மிட் ஆயிருக்காங்களா? பார்த்துவிட்டு இல்லை என்ற பதில் வந்தது. தொடர்ந்து என்ன செய்வது என்று ஒரு நிமிடம் குழம்பி போனான். யார் வேணும் உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு காலையில இங்க வந்தாங்க. இப்ப அவங்க எந்த ரூம்ல இருக்காங்கன்னு தெரியல. நர்ஸை விட்டு விசாரிக்க சொல்லட்டுமா? வேண்டாம். எத்தனை பெட் இங்க? 48, 2 மாடியுமா சேர்த்து. நான் பார்க்க அனுமதி உண்டா? மிஸ்டர், யார் நீங்க? தன் அடையாள அட்டையை கொடுத்தான். ப்ளீஸ். சரி போங்க. மாடி ஏறி முதல் தளத்தை அடைந்தான். இந்த துப்பறிதலுக்காக கூச்சம் உண்டானது. திறந்திருந்த அறைகளை மேலாக நோட்டம் விட்டபடி நீண்ட காரிடாரில் நடந்தான். அவன் முனை திரும்பிய நொடியில் குறிப்பிட்ட ஒரு அறைக்கதவை திறந்து கொண்டு ஈஸ்வரியும் ஒரு இளைஞனும் வெளிப்பட்டார்கள். பதுங்கி கொண்டான் அரவிந்த். அவர்கள் மறுகோடி வரை பேசிக்கொண்டே நடந்தார்கள். பின்தொடர்ந்தான் அரவிந்த். படிகளின் முனையில் நின்று பேசிய அவர்கள் சட்டென கையசைக்க ஈஸ்வரி கீழே இறங்கி போய்விட்டாள். அந்த இளைஞன் மட்டும் மறுபடியும் திரும்பி அறைக்குள் நுழைந்து விட்டான். அரவிந்த் ஈஸ்வரியை அவசரமாக பின்தொடர்ந்து வந்தான். அவள் காரில் ஏறி அதை இயக்க ஆட்டோ பிடித்து பின்தொடர்ந்தான் அரவிந்த். அது அவள் வீட்டை நோக்கி செல்வது புரிந்ததும் ஆட்டோவை திருப்பினான் அரவிந்த். மறுபடியும் நர்சிங் ஹோம். இங்கேதான் இவளது அந்தரங்கம் ஒளிந்திருக்கிறது. யார் அவன்? ஹலோ அரவிந்த், என்ன இவ்வளவு தூரம்? திரும்பினான். டாக்டர் நேசமணி. டாக்டர், உங்களால ஒரு உதவி ஆகணும். எனக்கு செய்ய முடியுமா? சொல்லுங்க. 32ஆம் நம்பர் ரூம்ல உள்ள பேஷண்ட் பத்தின சகல விவரங்களும் வேணும் எனக்கு. எதுக்கு? பிளீஸ், காரணம் அப்புறம். உட்காருங்க, 5 நிமிஷத்துல தரேன். இன்டர்காமில் அவர் விவரம் கேட்க நர்ஸ் ஒருத்தி நுழைந்தாள். ஃபைலை நீட்டினாள். ஆர்வமானான் அரவிந்த். ஒரு 4 வயசு குழந்தை அட்மிட் ஆகியிருக்கு. குழந்தை? ஆமா, ஆண் குழந்தை. பேரு விக்ரம். அப்பா பேரு நடராஜன், அம்மா பேரு கமலா. அதுக்கு 2 சிறுநீரகமும் பாழ்பட்டிருக்கு. டயாலிசிஸ் செஞ்சுட்டு இருக்கோம். மாற்று சிறுநீரகம் முயற்சி செய்யறோம். இது வரைக்கும் கிடைக்கல. குழந்தைய யார் பாத்துக்கிறாங்க? பெத்தவங்க தான். ராத்திரி நேரத்துல? என்னாச்சு அரவிந்த் உங்களுக்கு? அம்மா தான். அம்மா இல்லாம குழந்தை இருக்குமா? நேத்து ராத்திரி அந்த அம்மா தான் இருந்தாங்க. நான் அந்த குழந்தைய போய் பார்க்கலாமா? தாராளமா வாங்க. டாக்டருடன் நடந்தான் அரவிந்த். எப்ப அட்மிட் ஆச்சு இந்த குழந்தை? 2 நாள் ஆச்சு. சீரியஸ் ஆன பின்னால கொண்டு வந்திருக்காங்க. கொச்சின்ல ராணுவ மருத்துவமனையில வச்சு பார்த்திருக்காங்க. இப்பதான் இங்க கொண்டு வந்தாங்க. கொச்சின்? டாக்டர் அந்த அறை கதவை தள்ள அந்த இளைஞனும் வேறொரு பெண்ணும் எழுந்து நின்றார்கள். இவங்க தான் பெத்தவங்க. தலை சுற்றியது அரவிந்துக்கு. அப்படியானால் ஈஸ்வரி யார் இங்கே? ஒன்றும் சொல்லாமல் வெளிப்பட்டான். தன் வண்டியில் ஏறி அதை இயக்கினான். அவன் பிரதான சாலையில் கலந்ததும் மாருதியை மருத்துவமனை வாசலில் நிறுத்திவிட்டு ஓட்டமும் நடையுமாக ஈஸ்வரி உள்ளே நுழைந்தாள். படுக்கையில் மல்லாந்து கிடந்தான் அரவிந்த். விடிந்து வெகு நேரமாகி இருந்தது. அலுவலகம் போகும் சிந்தனையே அற்று போயிருந்தது. ஏன் எனக்கு இந்த சலனம்? புதிராக இருக்கும் ஈஸ்வரியே ஏன் என்னால் புறக்கணிக்க இயலவில்லை? என்ன மர்மம் அவளிடம்? டெலிபோன் ஒலித்தது. கை நீட்டி ரிசீவரை எடுத்தான். கம்பெனி ஆடிட்டர் போன் செய்தார். சார், பேலன்ஸ் ஷீட் பார்க்கணுமே இன்னைக்கு. எப்போ உங்களை நான் எதிர்பார்க்கலாம்? வந்துட்டேன். எழுந்து குளித்து சாப்பிட கூட நேரம் இல்லாமல் அவசரமாக புறப்பட்டான். அண்ணா, சொல்லு நிர்மல். 2 நாளா நீ சரியா இல்ல. சேர்ந்து சாப்பிட வரதில்ல. காரணம் நானா? அருகில் நெருங்கி நிர்மல் தலையில் கை வைத்து மெல்ல வருடி கொடுத்தான். ஆபீஸ்ல நிறைய வேலை தம்பி. அதான் மனசை போட்டு அலட்டிக்காத. வரட்டுமா? அண்ணா, ஈஸ்வரி. ஒரு நொடி நின்று தம்பியை பார்த்துவிட்டு பதில் பேசாமல் சரேலென வெளியேறிவிட்டான். அலுவலகம் வந்தபோது ஆடிட்டர் தயாராக இருந்தார். அந்த வேலை மதியம் 3 மணிக்கு முடிய சோர்ந்து போனான். சொட்டு தண்ணீர் கூட காலையிலிருந்து பருகாததால் கண்களை இருட்டியது. வண்டியை எடுத்துக்கொண்டு புறப்படலாம் என நினைத்து வாசலுக்கு வந்தான். அனி ரெக்கார்ட்ஸ் தானே? அழுக்கு ஜிப்பா, அசிங்கமான தாடி, கண்களில் மதுவின் சிவப்பு, உடை முழுக்க புழுதி. ஆபாசமாக ஒருவன் வந்து கூர்காவிடம் கேட்டுக்கொண்டிருந்தான். யார் பாணி? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? உள்ள விடு. பிச்சைக்கார பசங்களை உள்ள விட முடியாது. இது சத்திரம் இல்ல, ஆபீஸ். வெளியே போ. யாரா பிச்சைக்காரன்? கூர்காவின் சட்டையில் கை வைத்தான் அவன். கூர்கா பளீரென அவனை அறைய அவன் தூர போய் விழுந்தான். கால்களை பரப்பிக்கொண்டு அசிங்கமாக மல்லாந்திருந்தான். மது அவனை எழுப்ப விடாமல் செய்திருக்க வேண்டும். ஆபாச வார்த்தைகளால் திட்டத் தொடங்கினான். வாட்ச்மேன், யார் அது? அரவிந்தை பார்த்ததும் சல்யூட் விநியோகித்த குர்கா, யாரோ குடிகார முதலாளி. அடிக்காத, நல்ல வார்த்தை சொல்லி வெளியே அனுப்பி விட்டுரு.
நான் ஒன்னும் ஒன்ன பார்க்க வரலடா, எங்கடா என் புவனேஸ்வரி? அவன் அலறிக் கொண்டிருக்க அந்த பெயர் காதில் விழுந்ததும் சட்டென நின்று விட்டான் அரவிந்த். எவனோ ஒரு குடிகாரன் ஈஸ்வரியோட பேரை, அதுவும் ரொம்ப உரிமையா. யார் இவன்? அருகில் நெருங்கினான் அரவிந்த். யார் நீ? அவன் நிமிர்ந்து பார்த்தான். கண்களை ஒரு தரம் சிமிட்டிக் கொண்டான். கும்பிடுற முதலாளி. கைகளை சேர்க்க முடியாமல் தவித்து அழத் தொடங்கினான். என் வலது கைய காணல. அந்த புவனேஸ்வரி அதையே எடுத்துட்டு போயிட்டா. ஷோ, இது ஆபீஸ் வாசல். இங்க வந்து அசிங்கமா நடந்துக்கிற நீ யாரு? ஓ மச்சான், என் புவனேஸ்வரிய கூப்பிடுமாமா. வாட்ச்மேன், இவனை கொண்டு போய் பின்னால உள்ள நம்ம கோடவுன்ல போடு, கூட்டிடு. போதை தெளிஞ்சப்புறம் நான் வந்து பாக்குறேன். முதலாளி, யாரோ ஒரு குடிகான, எனக்கு தெரியும், சொன்னது செய். வண்டியை எடுத்துக்கொண்டு டிரைவின் பக்கமாக செலுத்தினான். எதுவும் சாப்பிட தோன்றவில்லை. ஒரு காஃபி மட்டும் அருந்திவிட்டு வெளியே வந்தான். நேற்று நர்சிங் ஹோமில் அந்நிய இளைஞனுடன் புவனா. இன்று யாரோ ஒரு குடிகாரன் அவள் பெயரை சொல்கிறான். அதுவும் சரியாக அலுவலக வாசலில் நின்று. என்ன இது? வீட்டுக்குள் வந்தான் அரவிந்த். நிர்மல், எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வர தாமதமாகும், நீ சாப்பிட்டு படுத்துரு. உடை மாற்றி 6 மணிக்கு அலுவலகம் வந்த போது வாட்ச்மேன் தவிர யாரும் இல்லை. எப்படி இருக்கான் அவன்? நல்ல உறக்கத்துல இருக்கான் முதலாளி. கொண்டு வந்து நம்ம கான்ஃபரன்ஸ் ரூம்ல போட்டுரு, நான் பாத்துக்கிறேன். சொன்னபடி அவன் மாற்றப்பட்டான். 7 மணிக்கு அவன் விழித்து எழுந்து உட்காருவதை தன் அறையில் இருந்தபடியே பார்த்தான் அரவிந்த். எழுந்து வந்து கான்ஃபரன்ஸ் அறைக்குள் நுழைந்தான். நான் இப்ப எங்க இருக்கேன்? குளிச்சுட்டு ஆபீஸ் வாசல்ல கலாட்டா பண்ணிட்டு இருந்த ஒன்ன உள்ள கொண்டு வந்தது நான் தான். நீங்க யாரு? இந்த கம்பெனி முதலாளி. இது அனி ரெக்கார்ட்ஸ் கம்பெனியா? ஆமா. புவனேஸ்வரி வேலை செய்யற கம்பெனி தானே. நீ யாரு? எதுக்காக இங்க வந்தேன்னு இன்னும் சொல்லவே இல்லையே. அது உங்களுக்கு அவசியம் இல்ல. எங்க புவனா? இடியட். ஈஸ்வரி என் செக்ரட்டரி. அவளை விசாரிக்கிற நீ யாரு? பதில் வரலனா நான் போலீஸ வரவழைக்க வேண்டியிருக்கும். நான் அவளோட பாஸ். இது கண்ணியமான கம்பெனி. ஒரு நொடி தாமதித்தவன் உரத்து சிரித்தான். சிரித்து கொண்டே இருந்தான். யூ ஸ்டாப் இட். நீ போலீஸா என்ன? அவங்கள படைச்ச ஆண்டவனையே அழைச்சாலும் என்ன விரட்ட உனக்கு உரிமை இல்ல. வாட் யூ மீன்? அவன் தன் ஜிப்பாவை தட்டி ஒரு பீடியை உருவினான். நிதானமாக எடுத்து பற்ற வைத்துக் கொண்டான். மெல்ல புகைத்தவன். போட்டோ பாக்குறியா? என்ன போட்டோ? நானும் புவனேஸ்வரியும் எடுத்துக்கிட்ட போட்டோ. ஓ கமான், பாரு. ஒரு புகைப்படத்தை உருவி நீட்டினான். அதில் இவனோடு உரசை கொண்டு வாய் முழுக்க பல்லாக புவனேஸ்வரி இருந்தாள். அரவிந்த் அதிர்ச்சியுடன் அவனை பார்க்க, கேட்டியே நீ யாருன்னு? இப்ப சொல்றேன். புவனிய தொட்டு தாலி கட்டின புருஷன் நான். எங்களுக்கு பிறந்த குழந்தை பேர் என்ன தெரியுமா? புவனிக்கு உடம்புல எத்தனை மச்சோன்னு கணக்கு சொல்லிட்டா? காதுகளை மூடிக்கொண்டான் அரவிந்த். மின்சார மணி சிணுங்கியது. ஷாம்புவில் கழுவிய கேசத்தை உலர்த்தியபடி வெளியே வந்தாள் புவனா. நேரம் இரவு 8:30. மைதிலி மாமி போய் கதவை திறந்தாள். அரவிந்த் உள்ளே நுழைந்தான். வாங்க அரவிந்த், நாளைக்கு நான் ஆபீஸ் வர தொடங்கலான்னு. ஓ, நாளைக்கு சண்டே. சரி, மறுநாள் ஜாயின் பண்ணிடுறேன். அதுக்கு அவசியம் இல்லை ஈஸ்வரி. என்ன சொல்றீங்க? இப்ப நண்பனாத்தான் வந்திருக்கேன். ஏன்னா விவரம் சொல்ல ஒரு எம்டி வீடு தேடி வரணும்னு இல்ல. புரியல. நானா உன்னை கம்பெனில இருந்து விலக்க விரும்பல. மனசு அதுக்கு ஒப்பல. திங்கக்கிழமை காலையில வந்ததும் நீயே ஒரு ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு போயிடு. அரவிந்த் பிளீஸ், அத சொல்லத்தான் நான் வந்தேன். நான் புறப்படட்டுமா? 3 நாள் லீவ் எடுத்து தப்பா? கம்பெனி அதை அனுமதிக்கலையா? இந்த 3 நாள் தப்பு இல்ல. காரணம் நான் கேட்கவும் இல்ல. ஆனா 300 நாள் பொய் ஒண்ணு பாக்கி இருக்கேன் ஈஸ்வரி. அது 300 நாள்? ஆஸ்பத்திரியில உள்ள விக்ரம் உன் குழந்தை. அதிர்த்து போய்விட்டாள் ஈஸ்வரி. அரவிந்த், உன் அந்தரங்கம் எனக்கு அவசியம் இல்ல. அதை கேட்கிற அளவுக்கு நான் அநாகரிகமானவனும் இல்ல. ஆனா திருமணமாகாத பொண்ணத்தான் நம்ம கம்பெனி சட்டத்திட்டம் ஒப்புக்கும்னு தெரிஞ்சும் நீ என்ன ஏமாத்திருக்க. சட்டப்படி உன் மேல நடவடிக்கை எடுக்க என்னால முடியும். ஆனா அதை நான் விரும்பல. இத ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறக்கிறேன். உன் கணக்கு வழக்குகளை சரி செஞ்சுட்டு நாளைக்கே நீ விலகிக்கலாம். அரவிந்த், என்ன கொஞ்சம் பேச விடுங்க. நீ பேச நினைச்சத உன் புருஷன் பேசியாச்சு. கட்டின புருஷனை விட்டு விலகி வந்த ஒரு மோசமான பொண்ணு நீ. நல்ல ஒருத்தனை குடிகாரனாக்கி நடுத்தருவுல நாய் போல அலைய விட்டவன. உன்கிட்ட நின்னு பேசுறதே பாவம். நான் வரேன். அரவிந்த் பிளீஸ், என்ன பேச விடுங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அவசியம் நான் நினைக்கல, வரேன். விருட்டென்று காரில் ஏறி இக்னிஷனை உசுப்பினான். கதவை கூட சாத்த மறந்து அப்படியே வாசலில் உட்கார்ந்து விட்டாள் புவனா. அழக்கூட இயலவில்லை அவளால். அப்படியே வெகுநேரம் உட்கார்ந்திருந்தாள். இரவு 11 மணி சுமாருக்கு மின்சார மணி கூவ மைதிலி மாமி சற்று பயத்துடன் எழுந்தாள். என்னம்மா இது? யார் இந்த நேரத்துல? நீங்க இருங்க, நான் பாக்குறேன். புவனா எழுந்து போய் கதவை திறந்தாள். வாசலில் அவன். அழுக்கு தாடியும் புழுதி படைந்த உடைகளும் சிவந்த கண்களும் சாராய நாற்றமுமாக அவன். நீயா? புவனா அதிர்ந்து போய் கூவி விட்டாள். நான் தாண்டி உன் அருமை புருஷன். உன்னை தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டேன் பத்தியா? தள்ளி கொண்டு உள்ளே நுழைந்தான். சுதாரித்து கொண்டு விட்டாள் புவனா. வெளியே போ.
ஐயோ ஐயோ, கட்டுன புருஷனை கண்டபடி பேசுறாளே, நடு ராத்திரியில வீட்டை விட்டு விரட்டுறாளே, இவ உருப்பிடுவாளா? நான் தான் உன் புருஷனு சாட்சி வச்சிருக்கேன், போட்டோ பாக்குறியா? அலறலாக கட்டை தொண்டையில் பேசினான். ஷோ, வாய முடு. எங்க நான் கட்டின தாலி வித்து தின்னுட்டியாடி என் பத்தினி தங்கம். நீ இப்ப வெளியே போலன்னா போலீஸ கூப்பிடுவேன், இல்ல உன்னை கொலை செய்ய கூட தயங்க மாட்டேன். போ வெளிய, ஆவேசமாக சொன்னாள் புவனா. அப்ப நான் உன் புருஷன் இல்லையா? அதை தீர்மானிக்க இது நேரம் இல்ல. அவனை இழுத்து கொண்டு போய் வெளியே தள்ளிவிட்டாள். அவசரமாக கதவை சாத்திவிட்டு அதிலேயே சாய்ந்து வியர்வை வழிய நின்றாள். மெல்ல அழத் தொடங்கினாள். மைதிலி மாமி சகலத்தையும் ஒரு பீதியுடன் பார்த்து கொண்டு நின்றாள். இரவு முழுவதும் உறங்கவில்லை புவனா. அதிகாலையில் கண் விழித்து 5:30க்கெல்லாம் தயாராகிவிட்டாள். வாசல் கதவை திறந்த போது அவன் இல்லை. மாமி, நான் வர நேரமாவும். காரை எடுத்துக்கொண்டு அவசரமாக புறப்பட்டாள். அரவிந்த் பங்களா வாசலில் 6 மணிக்கெல்லாம் இருந்தாள். வாட்ச்மேன் அவளை வணங்கி உள்ளே அனுமதிக்க வேலைக்காரன் கதவை திறந்தான். ஐயா இன்னும் எழும்பல? பரவாயில்ல, நான் எழுப்பிக்கிறேன். அரவிந்தின் அறை நோக்கி நடந்தாள். கதவில் கை வைக்க அது திறந்து கொண்டது. அரவிந்த் உறங்கிக் கொண்டிருந்தான். அரவிந்த், மெல்லிய குரலில் அழைத்தாள். அவன் விழித்து கொண்டான். இவளை பார்த்ததும் வாரி சுருட்டி கொண்டு எழுந்தான். ஈஸ்வரி, நீ நீ இப்ப டைம் என்ன? 6. குட் மார்னிங். இந்த நேரத்துல நீ? உங்க கூட பேச வந்திருக்கேன், பயப்பட வேண்டாம். உங்க ஊழியரா நான் வரல. இதோ என் ராஜினாமா கடிதம். தோழியா வந்திருக்கேன், என்ன பேச அனுமதிப்பீங்களா? பேச என்ன இருக்கு? நோ அரவிந்த், 2 பக்க நியாயத்தையும் கேட்காம தீர்ப்பை எழுதுற மனுஷருக்கு பேரு நீதிபதி இல்ல. பரிகாரம் தேட இங்க வரலனா. என்னை பார்த்து பரிதாபப்படணும்னு நான் ஆசைப்படல. இது பாவ மன்னிப்பும் இல்ல, தெளிவுபடுத்த வந்திருக்கேன். நல்ல ஒரு நண்பர் மனசுல நஞ்ச கலந்திருக்கான் ஒரு பாவி, அதாவது உன் புருஷன். நோ, அப்படி சொல்லிக்க நான் வெக்கப்படுறேன். ஆனா நிஜம் அதுதானே ஈஸ்வரி. கழுத்துல மாட்டிக்கிற கயிறுக்கு பேரு தாலி மட்டும் இல்ல, தூக்கு கயிறும் உண்டு. என்னோடது 2வது ரகம். தூக்கு மாட்டிக்கிட்ட பொண்ணு சாகலன்னு பாக்குறீங்களா? நான் எப்பவும் செத்தாச்சு. கசாப்பு கடைக்கு போனவனுக்கு கசப்பு தெரியாதுன்னு அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லல. அது இதுதான். ஈஸ்வரி பிளீஸ் அரவிந்த், டையிங் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க, அதான் மரண வாக்கு மூலம். அதை இதுவா நினைச்சுக்கலாம் நீங்க. நீ என்ன சொல்ற? பதட்டம் வேண்டாம், நான் ஏற்கனவே செத்தாச்சு. இன்னொரு தடவை சாக முடியுமா என்ன? நான் பெத்த குழந்தைக்காக உயிரோட இருக்கேன். அது கண் திறந்து பார்க்கட்டும் தான் தவிக்கிறேன். அதுக்காக தான் இத்தனை பொய். கம்பெனி சட்ட திட்டங்களை மீறினதும் அதனாலதான். எல்லாமே என் குழந்தைக்காக தான் அரவிந்த். அழத் தொடங்கினாள். ஈஸ்வரி பிளீஸ், இனிமே எதையும் மறைக்க விரும்பலனா. எல்லாம் உங்களுக்கு தெரியட்டும். கண்களை துடைத்து கொண்டாள். பட்லர் காஃபி கொண்டு வந்தான். அதை சாப்பிட ஈஸ்வரி. எடுத்து பருகினாள். ஒன்றும் பேசாமல் மௌனமாக இருந்தாள். அவள் மௌனத்தை மதித்து பேசாமல் இருந்தான் அரவிந்த். சொல்லத் தொடங்கினாள் ஈஸ்வரி. வீட்டுல யாரும் இல்லையா? ரசத்துக்கு புளி கரைத்து கொண்டிருந்த புவனா சட்டென கை கழுவி விட்டு வெளியே வந்தாள். யார் நீங்க? மாதவன் சார் வீடு தானே? எங்க அப்பா தான். அவர் ஆபீஸ்ல மயங்கி விழுந்துட்டாரு, ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோம். அலறி கொண்டு புறப்பட்டாள். மருத்துவமனையில் அப்பாவுக்கு ட்ரிப்ஸ் ஏறி கொண்டிருந்தார்கள். திடீரென ஏற்பட்ட மாரடைப்பாம். இது 2வது முறை. சென்னையில் முதல் முறை வந்துவிட்டது. மாற்றலாகி இங்கு வந்து 6 மாதம் கூட ஆகவில்லை. 2வது முறையும் வந்துவிட்டது. டாக்டர்கள் எச்சரித்தே அனுப்பி இருந்தார்கள். வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டார்கள். அப்பா, இவர்தான் நீங்க அட்மிட் ஆகியிருந்த சமயம் தகவல் சொல்லி ரொம்ப உதவி செஞ்சாரு எனக்கு. தம்பி யாரு? என் பேரு ஜோதீஸ்வரன், ஜோன்னு கூப்பிடுவாங்க. என்ன செய்றீங்க? எர்ணாகுளத்துல சிராமிக் ஃபேக்டரி ஒண்ணு நடத்திட்டு இருக்கேன். பினாமி பேர்ல. தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட சொத்து இருக்கு. சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்ல. உங்க கம்பெனிக்கு ரா மெட்டீரியல் சப்ளை பண்றேன். அன்னைக்கு நான் வந்தப்போ நீங்க மயங்கி விழுந்து விலாசம் கேட்டு நான் தான் வந்து தகவல் சொன்னேன். நன்றி தம்பி, எங்களுக்கும் யாரும் இல்ல, அடிக்கடி வந்து போயிட்டுருங்க. தினசரி வந்தான். சிரிக்க சிரிக்க பேசினான். குடும்பத்தில் ஒருவனாகி விட்டான். அம்மாடி, என்னப்பா ஜோ பத்தி என்னமா நினைக்கிற நீ? நான் எதுவும் நினைக்கலப்பா. அப்புறம் ஏம்மா முகம் செவந்து போகுது உனக்கு? அடுத்த அட்டாக் வந்தா நான் உனக்கு இல்ல. உன்னை தனியா விட்டுட்டு எப்படிமா நான் சாக முடியும்? நான் ஓய்வு பெற இன்னும் 4 மாசம். அப்புறமா இந்த குடும்பத்துக்கு ஒரு தலைவன் வேண்டாமா? அது ஜோவா இருந்தா என்னம்மா தப்பு? உங்க இஷ்டம்பா. ஜோ மறுநாள் வந்ததும் நேரடியாக கேட்டு விட்டார் அப்பா. ஐயோ, அது எப்படி சார்? ஏன் என் புவனாவை உங்களுக்கு பிடிக்கலையா ஜோ? அப்படி நான் சொல்லல. அப்புறம் என் பிசினஸ் சம்பந்தமா 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுது எனக்கு. அது கைக்கு வர 6 மாசம் ஆகும். அந்த தொகையை புரட்டின பின்னாலதான் சார் கல்யாணம்லாம். தம்பி, அதுக்கும் இதுக்கும் பிளீஸ் என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. அது ஒருவேளை வர தாமதமாச்சுன்னா? எப்ப வருதோ அப்பதான் கல்யாணம். அதை நான் ஏற்பாடு செஞ்சா? அப்பா, நீங்க எப்படி? பாருமா, நான் 4 மாசத்துல ரிட்டையர் ஆக போறேன். அதை நாளைக்கே ஆயிடுறேன். எனக்கு மொத்தமா 1.25 லட்சம் கம்பெனி தரும். அதை மாப்பிள்ள பிசினஸ்ல போட்டுக்கிட்டோம்.
ஐயோ அது தப்பு சார், வேண்டாம். எது தப்பு மிஸ்டர் ஜோ? என் மாப்பிள்ளையா போறதுதான் நீங்க தான். என் பணம் என் புவனாவுக்கு தான். நீங்க பிசினஸ்ல உயர்ந்தாலும் அது அவளைத்தான் சேரும். சோ இது உங்க பணம் தான். என்னம்மா? சார், அது மட்டும் இல்ல ஜோ, என் மக கான்வென்ட்ல படிச்ச பொண்ணு. உங்க தொழிலுக்கும் உதவியா இருப்பா, சரிதானா? சரி சார். இனி எதுக்கு சார்லாம்? சரி அங்கிள். அப்பா சற்று முன்னதாகவே கம்பெனியிலிருந்து விடுபட்டு பணமும் பெற்றுவிட்டார். செக்கை ஜோவின் பெயருக்கு மாற்றி கொடுத்தார். அடுத்த வாரமே சோட்டானிக்கரை பகவதி ஆலயத்தில் வைத்து அவர்கள் திருமணம் நடந்தது. முதல் 3 மாதத்துக்கு எல்லாமே சரியாகத்தான் நடந்தது. தடபுடலாக குடித்தனம் நடத்தினான் ஜோ. புவனாவுக்கு 88 நாட்கள் விலகி போயிருந்தது. அப்பா சந்தோஷத்தின் உச்சியில் இருந்தார். அது ஒரு ஆடி வெள்ளிக்கிழமை என்று நினைவு. மாலை ஜோ வந்ததும் ஆலயம் செல்ல வேண்டும் என்று தன்னை தயாரித்துக் கொண்டிருந்தாள் புவனா. மணி 7 ஆகியும் ஜோ வரவில்லை. 8, 9, 10 என்று நேரம் நழுவிக் கொண்டே இருக்க புவனா மெல்ல அழத் தொடங்கிவிட்டாள். நான் போய் பார்க்கட்டுமாமா? அப்பா, நீங்களே உடம்பு முடியாதவரு, வேண்டாம்பா, தீனமான குரலில் சொன்னாள். 11 மணிக்கு கதவு தட்டப்பட்டது. அப்பா போய் திறக்க வியர்த்து போனார். போலீஸ். இது ஜோ வீடு தானே? ஆமா. தேடுங்கப்பா. இன்ஸ்பெக்டர் உத்தரவிட கான்ஸ்டபிள்கள் வீட்டை அலச புகுந்தார்கள். ஸ்டாப் இட். என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்காக எங்க வீட்டை சோதனை போடணும்? அப்பா அலறினார். நீங்க தான் மாதவனா? தோ சர்ச் வாரண்ட். உங்க மாப்பிள்ள ஜோவை கைது பண்ணியாச்சு. கைதா? ஆமா, போதைப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரம் நடத்திட்டு வராரு ஜோ. வெளிப்பார்வைக்கு சிராமிக்ஸ் கம்பெனி நடத்திட்டு உள்ள இது நடக்குது. அவரோட கூட்டாளிகளை தேடிட்டு இருக்கோம். சமீபத்துல 2 லட்சம் ரூபாய்க்கு குவைத்ல இருந்து சரக்கு இறக்குமதி செஞ்சிருக்காரு ஜோ. எல்லாம் பிடிச்சாச்சு. புவனா, அப்பாவின் அலறல் குடலின் விளிம்பு வரை சென்று தாக்கியது. புவனா திரும்புவதற்குள் வாயில் இரத்தக்கோடு ஜனிக்க அப்பா சரிந்து கொண்டிருந்தார். வயிற்றில் 3 மாத குழந்தையுடன் நிலை குலைந்து போன புவனா விடுவதற்குள் அப்பாவின் உயிரில்லாத உடலைத்தான் பார்க்க முடிந்தது. பிறகென்ன? குடியிருந்த வீடும் போலீஸ் வசம் தரப்பட குடும்ப நண்பரான நடராஜன், கமலா இருந்த வீட்டுக்குள் நுழைந்தாள் கர்ப்பிணியாக. நீ போய் ஜோவை பார்க்கலையா புவனா? கமலா அடுத்த வாரம் ஒரு நாள் கேட்டாள். எனக்கு பார்க்க பிடிக்கல. ஒரு அயோக்கியன கணவனா அடைஞ்ச பாவம் வயித்துல வந்தாச்சு, போதாதா? குழந்தை என்ன செய்யும் பாவம் புவனா? நான் அதை சொல்லல, என் விதியை நொந்துக்கிறேன். இனிமே நான் பிழைக்க வேண்டாமா? நான் ஒரு உத்தியோகம் தேடிக்கணும் கமலா, உடனே தேடிக்கணும். உங்க 2 பேருக்கும் எத்தனை காலம் நான் பாரமா இருக்க முடியும்? இந்த நிலையில நீ எப்படி பவனா? எந்த நிலையிலுமே நான் வாழ்ந்துதானே ஆகணும் கமலா. 4 மாத பிள்ளையை வயிற்றில் வைத்துக் கொண்டு வேலை தேட தொடங்கினாள் புவனா. தன் கழுத்து கையில் இருந்த நகைகளை விற்று பணத்தை நடராஜனிடம் கொடுத்தாள். அவர்கள் பிடிவாதம் பிடித்தும் கேட்கவில்லை அவள். இலவசமா எதுவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள். ஆனால் துரதிருஷ்டவசமாக ஊர் முழுக்க அவள் ஜோவின் மனைவி என்று தெரிந்திருந்தது. ஜோ கைது செய்யப்பட்டதும் இவர்கள் கல்யாண புகைப்படம் தான் பத்திரிகையில் வெளியாகி இருந்தது. அயோக்கிய மனைவிக்கு வேலை தர இயலாது என்று சகலரும் மறுத்துவிடவே புவனா துடித்து போனாள். மாதம் 7 ஆகிவிட்டது. அதே சமயம் ஜோ அப்ரூவராக மாறி மற்ற கடத்தல்காரர்களை பற்றி பெருமளவு துப்பு கொடுக்க போலீசின் வேலை சுலபமானது. மற்றவர்களையும் போலீஸ் கைது செய்த சமயம் புவனா விக்ரமை பெற்றிருந்தாள். நேவி மருத்துவமனையில் வழக்கு நடந்து கொண்டிருந்தது. மேலும் 1 வருடம் போனது. ஜோவுக்கு 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பு சொல்லப்பட்டது. அப்போதும் புவனா அவனை சந்திக்க போகவில்லை. நடராஜனின் பண உதவியுடன் ஒரு தையல் மிஷின் வாங்கியிருந்தாள். 7-8 பிள்ளைகளுக்கு ஆங்கில டியூஷன் கிடைத்தது. கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் தனக்கும் தன் மகனுக்கும் அரை வயிற்று கஞ்சி கிடைக்க வழி பிறந்தது. 2 முழு வருடங்கள் ஓடியே 3வது வயது முடிந்தது விக்ரமுக்கு. விடுதலையாகி வெளியே வந்தான் ஜோ. தாடியை சொரிந்தபடி தலை குனிந்து நின்றான் ஜோ அவள் எதிரே. என்ன மன்னிச்சிரு புவனி, யாரையும் மன்னிக்கிற அளவு நான் மகாத்மா இல்ல. நானும் என் பிள்ளையும் ஒரு சின்ன வட்டம் போட்டு வாழ தொடங்கிட்டோம். தயவு பண்ணி அதுக்குள்ள யாரும் வர வேண்டாம். நான் திரும்பி வந்திருக்கேன் புவனி. சந்தோஷம். புறப்படு. நான் மூட்டை தூக்கியாவது உன்னையும் என் மகனையும் காப்பாத்துறேன். நன்றி, நீங்க போகலாம். அன்று போனான். மறுநாளும் வந்தான். விரட்ட விரட்ட விலகாமல் விரும்பி வர தொடங்கினான். புவனா, உன் போக்கு எனக்கு புரியல. திருந்துனா மன்னிக்கிறது தான் மனித பண்பு. அவர் உன் புருஷன், ஏமா இந்த பிடிவாதம்? நான் அவரை நம்பல கமலாக்கா. நம்பிக்கைதான் புவனா வாழ்க்கையோட வேறு. அக்கா, நீ ஒரு இளம் பெண், இவன் சின்ன குழந்தை. பாதுகாப்பு இல்லாம ஒரு மூதாட்டி கூட இந்த சமூகத்துல இருக்க முடியாது புவனா. நம்ம பூமியில பெண்கள் வாங்கிட்டு வந்த வரம் இது. திருந்துறது மனித இயல்பு. திருந்தின ஒருத்தரை திரும்பி பார்க்காம போனா மறுபடியும் அந்த மனிதன் குற்றவாளியாக வாய்ப்பு இருக்கு. உன்னால ஒருத்தர் குற்றவாளி ஆகணுமா? சொல்லுமா. ஒரு அயோக்கியம் பிள்ளை இவன்னு இந்த குழந்தை நெஞ்சுக்கு நேரா சமூகம் விரல நீட்டணுமா? யோசிக்கலையா நீ?
புவனா திடுக்கிட்டாள். ஆமா, கமலாக்கா சொல்றது நிஜம்தான். நான் ஏன் எதிர்காலம் பத்தி யோசிக்காம போனேன்? அக்கா, மறுமுறை ஜோ வந்தா அவரை ஏத்துக்க போனா மன்னிச்சுடு. மங்களமா நீயும் வாழணும்னு மனமாற நான் வாழ்த்துறேம்மா. மறுநாள் ஜோ வந்தான். வழக்கம் போல ஒன்றும் பேசாமல் வாசலில் நின்றான், தலை குனிந்து. உள்ள வாங்க, அழைத்தது புவனாவின் குரல் என்று அறிந்ததும் பரவசமாக அவளை பார்த்தான். பூனி, நீயா? நான் தான் உங்க கூட வர தீர்மானம் பண்ணிட்டேன். எப்ப போனோம்? எங்க என் பிள்ளை? வாரி எடுத்துக்கொண்டான். அது பயந்து அலறிக்கொண்டு அம்மாவின் இடுப்பை கட்டி கொண்டது. அப்பாடா விக்ரம், உன் அப்பா தான் இவ. சரி பூனி, பயப்படுத்தாத, பழகட்டும். நான் 2 நாள்ல வீடு ஏற்பாடு பண்ணி உன்னையும் இவனையும் கூட்டிட்டு போறேன். வரட்டுமா? சிஸ்டர், உங்களுக்கு நன்றி. கமலாவை பார்த்து கை கூப்பினான். சொன்னபடி செய்தான். புது வீட்டுக்கு குடி போனாள் புவனா. குடித்தனம் ஆரம்பித்து விட்டது. என்ன வேலை என்று கேட்க வேண்டும். 1 வாரம் போகட்டும், இவனை வெறுப்பேற்ற வேண்டாம். அதற்குள் 1 வாரம் எல்லாம் சரியாகத்தான் நடந்தது. அன்று காலை புறப்படும் போதே சொன்னான் ஜோ. பூனி, இன்னைக்கு ராத்திரி சாப்பாட்டுக்கு நண்பர் ஒருத்தர் என்னோட வருவாரு. ஸ்பெஷல்லா ஏதாவது தயார் பண்ணி வை. சரி என்றாள். எல்லாம் செய்து தயாராக வைத்திருந்தாள். 7 மணி சுமாருக்கு ஜோவுடன் வந்தான் அவன். தொங்கு மீசையும் கோழி குண்டு கண்களுமாக. அவனை பார்க்கவே புவனாவுக்கு பிடிக்கவில்லை. ஒன்றும் சொல்லாமல் பரிமாறினாள். சாப்பாடு முடிந்ததும், நாங்க மொட்டை மாடிக்கு போறோம், நீ சாப்பிட்டு படுத்துக்க. அவளுக்கும் அசதியாக இருந்ததால் எதுவும் கேட்கவில்லை. வேலைகளை முடித்துவிட்டு வந்தாள். குழந்தை உறங்கிவிட்டான். தானும் படுத்துக்கொண்டாள். அப்படியே உறங்கி போனாள். திடீரென உடம்பில் என்னவோ நெளிவது போல தோன்ற சடாரென விழித்தாள். அலறிக்கொண்டு எழுந்தாள். அந்த தொங்கு மீசைக்காரனின் கை இவள் இடுப்பில் இருந்தது. கண்களில் வெறி. போ வெளியே. நீ எப்படி உள்ள வந்த? அவர் எங்க? நல்லா 4 ரவுண்டு ஊத்தி கொடுத்துட்டேன். குடிச்சிட்டு உலகத்தையே மறந்துட்டான். விடிஞ்சா கூட விழிக்க மாட்டான். வாடி. அட பாவி, என் புருஷனை மயக்கிட்டு என்ன? நான் ஒன்னும் மயக்கல. உனக்காக 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் அவன்கிட்ட. உன்னை அனுபவிச்ச பின்னால மீதியை தரதா அக்ரிமெண்ட். சவுக்கடிப்பட்ட தினசில் நிமிர்ந்தாள் புவனா. அவன் திருந்த மாட்டான். போதைப் பொருட்களை விற்று பிழைத்தவன் இன்று மனைவியை மாற்றானுக்கு அடகு வைத்து வயிறு வளர்க்கிறானா? மரியாதையா வெளியே போயிரு. சும்மா வாடி. அவன் இவள் கூந்தலை பற்றி சரட்டன இழுக்க குழந்தை தூளியிலிருந்து அழத் தொடங்கினான். இந்த பாரு, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். நான் வெறும் பொண்ணு மட்டும் இல்ல, இப்போ ஒரு தாய். ஒரு தாயை தவறான முறையில தொட்டா உன்னை அந்த பகவதி விட்டு வைக்க மாட்டா. விலகி போயிரு. அவன் ஒரு நொடி நின்றான். இல்லன்னா உன்னை கொல்லவும் நான் தயங்க மாட்டேன். போயிரு இங்கிருந்து. அவன் 1 நிமிடம் வரை அசையாமல் மௌனம் காத்தான். சட்டென கதவை திறந்து கொண்டு வெளியேறிவிட்டான். கடவுளே, என் கணவனை விட இவன் நல்லவன். தாய் என்ற சொல்லுக்கு கட்டுப்பட்ட கண்ணியமானவன் தான். விடிய விடிய விழித்திருந்தாள். காலை லேசான தள்ளாட்டத்துடன் உள்ளே நுழைந்தான் ஜோ. பெட்டியோடு புவனா தயாராகிவிட்டாள். புவனி, எங்க போற? நிச்சயமா நான் சாக மாட்டேன். உன்ன மாதிரி ஒரு புருஷனை அடைஞ்சனா கோழையா இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. உன்னை பெத்தவளை வித்து பிழைப்பு நடத்து. நான் வரேன், நில்லுடி என்று திரும்பினாள். ஏண்டி, கட்டின புருஷன் ஜெயிலுக்கு போனப்போ 1 நாள் கூட வந்து பார்க்க தோணல உனக்கு? பத்னி அடி நீ. நீ என்ன சுதந்திர போராட்டத்துல தேசத்தை காப்பாத்த சிறைக்கு போன தியாகியா? பொண்டாட்டிய வித்து பொழப்ப நடத்துற பொறுக்கி நீ. பேச உனக்கு யோகியதை இருக்காடா நாயே? ஏய், நான் உன் புருஷன். அட போடா. ஆம்பளைன்னு சொல்லிக்க உனக்கெல்லாம் ஒரே அடையாளம் தாண்டா உடம்புல. பொண்ணு பணிஞ்சு வாழ்ந்த காலம்லாம் முடிஞ்சாச்சு. நானும் என் பிள்ளையும் வாழ்ந்து காட்டுறோம். வரேன். உன்னை நான் வாழ விட மாட்டேன்டி. பார்க்கலாண்டா அதையும். அதிர்ச்சியோடு நிமிர்ந்தாள் கமலா. நடராஜன் இமைக்கவில்லை. வறண்ட குரலில் சகலமும் சொன்னாள் புவனா. நீ கவலைப்படாத புவனா. பழையபடி எங்களோட நீ இரு. உனக்கு என்னைக்கும் நாங்க உண்டு. அந்த ஒரு நம்பிக்கையில தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன் நானு. 4-5 நாட்கள் போனதும் ஒரு நாள் தாமதமான மாலை நேரத்தில் நன்றாக குடித்துவிட்டு உள்ளே நுழைந்தான் ஜோ. நடராஜன் அலுவலகமும் கமலா மார்க்கெட்டும் போயிருந்த நேரம். புவனா ரவிக்கை தைத்து கொண்டிருந்தாள். ஏய், வாடி என்னோட. வெளியே போ. உன்னை யாரு இங்கு வர சொன்னது? திறந்த வீட்டுல எதுவோ நுழைஞ்சா மாதிரி. என்னடி சொன்ன? நானா நாய்? சொல்லிக்கொண்டே வாசலுக்கு ஓடினான். குரலெடுத்து கூச்சலிட்டான். அம்மா கேளுங்க, ஐயா கேளுங்க. நான் ஒரு அப்பாவி. இதோ இவ என் பொண்டாட்டி. நான் ஏன் ஜெயிலுக்கு போனேன்னு யாருக்காவது தெரியுமா? இவ நடத்த கெட்டவ. கண்டிக்க போனவன் தண்டிக்கப்பட்டேன். நானா நாயி? இவதான் நாய், பொண்ணு நாய், பிட்ச். தற்சமயம் இந்த நடராஜன் இவளை வச்சுக்கிட்டு இருக்கான். என் பொண்டாட்டி வேசியா போனதுனால்தான் நான் குடிக்கிறேன். சொல்லிக்கொண்டே மூடி திறந்து நடுத்தெருவில் நின்று குடித்தான். ஆபாச நாட்டியம் ஆடினான். ஆளுக்கு ஆள் பலவிதமாக விமர்சித்தார்கள். நடராஜன் வந்ததும் ஆத்திரப்பட்டான். கமலா கதவை தாளிட்டு விட்டு வந்தாள். புவனா அழுதாள். என்னால இவருக்கும் எத்தனை கெட்ட பேர் கமலா. நான் ஏதாவது சொன்னனா புவனா? ஒரு குடிகாரன் வாசல்ல நின்னு கூச்சல் போடுறான். விவஸ்த கெட்ட மனுஷங்க அதை வேடிக்கை பாக்குறாங்க. விட.
மறுபடியும் அந்த வார கடைசியில் வந்து கூச்சல் போட்டான். இதை வழக்கமாக மாற்றினான். நான் போலீஸ்ல இவனை ஒப்படைக்கட்டுமா கமலா? வேண்டாங்க, நம்மளால அவன் ஜெயிலுக்கு போக வேண்டாம். பொருட்படுத்தலன்னா விலகிடுவான் தானா. அவன் என்னவோ விலகவே இல்லை. புவனாவுக்கு வரும் வருமானம் தான் நின்று போனது. விவரம் தெரிந்தவர்கள் வீட்டு குழந்தைகளின் டியூஷனை ரத்து செய்தார்கள். துணிகள் தையலுக்கு வருவது நின்று போனது. வயிற்றில் அடித்து விட்டான் ஜோ. புவனா ரொம்பவும் சோர்ந்துதான் போனாள். அவளது சோதனையின் உச்சகட்டமாக மறுநாள் இரவு விக்ரம் திடீரென அழத் தொடங்கினான். காரணம் கேட்டபோது சொல்லத் தெரியவில்லை. டாக்டரிடம் அழைத்துச் செல்வதற்குள் நினைவு தவறிவிட்டது. பதறிப்போனாள் புவனா. மருத்துவமனையில் சேர்த்து விட வேண்டும் என்று டாக்டர் சொல்ல செய்தார்கள். சகல சோதனைகளையும் முடித்த டாக்டர் 4வது நாள் அந்த செய்தியை சொன்னார். சாரிமா, 2 சிறுநீரகமும் பழுதுபட்டிருக்கு. அலறி விட்டாள் புவனா. டாக்டர், இத்தனை சின்ன குழந்தைக்கா? நடக்கலாம். இந்த குழந்தை கர்ப்பத்துல இருக்கும் போதே உங்களுக்கு ரத்த அழுத்தம், யூரினரி இன்ஃபெக்ஷன், இப்படி சகல பிரச்சனைகளும் இருந்திருக்கு. அது அவனை பலமா பாதிச்சிருக்கு. என்ன செய்யலாம் டாக்டர்? நடராஜன் கவலையுடன் கேட்டான். மாற்று சிறுநீரகம் பொருத்தணும். அதுக்கு பல ஆயிரங்கள் செலவாகும். அப்படியே ஆனாலும் ஒரு குழந்தைக்கு மாற்று சிறுநீரகம் கிடைக்கிறதும் சுலபம் இல்ல டாக்டர். ஆமாம்மா, வளர்ச்சி அடைந்தவங்க சிறுநீரகம் பொருத்த வாய்ப்பில்லை. ரத்த பிரிவு சேரணும். இப்படி 108 சிக்கல்கள். அது வரைக்கும் ரத்தத்தை சுத்தம் பண்ணிட்டே இருக்கணும். ஐ மீன் டயாலிசிஸ். அது தவிர மருத்துவ ரீதியா எதுவும் வழி இல்லை. அப்புறம் கடவுள் கையில. கதறி அழுது விட்டாள் புவனா. சரி, தற்சமயம் டயாலிசிஸ் ஏற்பாடு செய்யுங்க டாக்டர், நடராஜன் சொல்லிவிட்டான். வாரத்துக்கு 2 என்று அது நடக்க தொடங்கியது. கமலா, இது என்ன கொடுமை? நீங்க எனக்காக எவ்வளவு செலவு செய்ய முடியும்? முடிகிற வரைக்கும் நடக்கட்டும் போனா. எங்களுக்கும் குழந்தை இல்லை இல்லையா? விக்ரம் எங்க குழந்தைன்னு நினைச்சுக்கிறோம். அடுத்த 1 மாதத்தில் அன்னி ரெக்கார்ட்ஸ் நேர்முக தேர்வுக்கு அழைத்திருந்தது. புவனா புறப்பட்டு விட்டாள். புவனா, நீ போத்தான் வேணுமா? எந்த நம்பிக்கையில மெட்ராஸ் போற? மனுஷ வாழ்க்கையை நம்பிக்கையை அடித்தளமா வச்சு அமைஞ்சது தானே. எனக்கும் அது உதவட்டுமே. என் நல்ல நேரம் இந்த வேலை கிடைச்சிட்டா என் குழந்தைய நல்ல மருத்துவமனையில சேர்த்து சிகிச்சை செய்யலாம். நானும் கௌரவமா என் காலில் நிக்கலாம் இல்லையா கமலா? எங்களை நீ நம்பலையா புவனா? தெய்வத்தை விட என்னை பெத்த தாயை விட உன்னையும் உன் கணவரையும் நான் மதிக்கிறேன் கமலா. தன்மானம் உள்ள ஒரு பொண்ணு தான் காலில் நிக்க ஆசைப்படுறது தப்பா கமலா? இல்லம்மா, நான் நாளைக்கே புறப்படுறேன். குழந்தைய நீ பாத்துக்க. அப்புறம் என் விதி போல நடக்கட்டும். அப்புறம்தான் அரவிந்த் நம்ம கம்பெனிக்கு இன்டர்வியூ வந்தேன். நான் கல்யாணம் ஆகாத பொண்ணா இருக்கணும்னு நீங்க போட்ட முதல் விதிமுறை என்னை நிலத்தடுமாற வச்சுது. யோசிச்சேன். பொய் சொல்றதை தவிர வேற வழி இல்லை எனக்கு. உண்மை தெரிய தாமதமாகலாம். அதுக்குள்ள என் மகனை காப்பாத்திர முடியும்னு நம்புனேன். மனசை கல்லாக்கிக்கிட்டு நடிக்க தொடங்கினேன். ஈஸ்வரி, மறுபடியும் ஊருக்கு போய் கமலாட்ட விவரம் சொன்னேன். அடுத்த நாளே மாத்தலுக்கு நடராஜன் எழுதி போட்டாரு. 1 மாசத்துல கிடைச்சது. அவங்க 2 பேரும் சென்னை வந்தாங்க. விக்ரம் சுமாரா ஆனா. கமலா பாதுகாப்புல பத்திரமா இருந்தான். இப்ப மறுபடியும் பிரச்சனை. திரும்பவும் டயாலிசிஸ். என் குழந்தைய விட்டுட்டு என்னால ஆபீஸ்ல வந்து உட்கார முடியல அரவிந்த். ஆனா நான் நடிக்க வேண்டிய நிர்பந்தம். இந்த நேரத்துல எப்படியோ விவரம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த அயோக்கியன் மறுபடியும் இங்கேயும் வந்தாச்சு. நீங்க என்ன நேசிச்சது எனக்கு தெரியும். எல்லாம் காலம் கடந்த காதல். யாரோட அன்புக்கும் அருகதை இல்லாத பொண்ணாயிட்டேன் நான். என்னால உங்களுக்கு ஏற்பட்ட தொல்லைக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நிஜமா சொல்லணும்னா இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நிர்மலை பார்த்தப்போ என் விக்ரம பாக்குற நினைப்பு தான் இருந்தது எனக்கு. ஈஸ்வரி, ஆமா அரவிந்த், அன்னையோட அன்புக்கு ஏங்குற நிர்மல். பிள்ளைய விட்டு விலகி வாழ்ற நான். நிர்மல் வயதான இளைஞனா இருக்கலாம். ஆனா என் கண்ணுக்கு அவர் குழந்தையாத்தான் தெரிஞ்சாரு. எப்படியோ என் பாரத்தை நான் இறக்கியாச்சு. நிஜமும் என் ராஜினாமா கடிதமும் உங்களை வந்து அடைஞ்சாச்சு. நான் நிம்மதியா நீ புறப்படலாம் இல்லையா? புவனா ஓரடி எடுத்து வைத்தாள். நில்லு ஈஸ்வரி, இன்னும் நான் பேசல. இனி பேச என்ன இருக்கு அரவிந்த்? நான் தான் எதையும் மறைக்காம சொல்லிட்டேன் இல்லையா? நானும் மனசுல உள்ளதை மறைக்காம சொல்லணும் இல்லையா? அரவிந்த், உன் ராஜினாமாவை நான் ஏத்துக்கிறேன். கம்பெனி பாலிசியை எந்த காரணத்தை முன்னிட்டும் நான் மாத்த விரும்பல. ஒரு கன்னி பெண் தான் அந்த போஸ்ட்ல உட்கார முடியும். சோ உனக்கு அந்த வேலை இனி இல்ல. நன்றி. கம்பெனி ஊழியருக்காக ஒதுக்கப்பட்ட அந்த வீட்டை உடனடியா நீ காலி செய்யணும். அவனை ஏற இறங்க சற்று வேதனையுடன் பார்த்தாவள். சரி அரவிந்த். மௌனமாக நின்றான் அரவிந்த். நான் புறப்படுறேன் அரவிந்த். இத்தனை காலம் அன்பு காட்டி என்னை ஆதரிச்ச உங்களுக்கு என் நன்றி. வீட்டு சாவியை இன்னைக்கே நான் ஒப்படைச்சிடுறேன். நானும் உன்கிட்ட இந்த வீட்டு சாவியை ஒப்படைக்க வேண்டாமா ஈஸ்வரி? புரியல. இந்த வீட்டுக்கு ஒரு தலைவி வேணும். நிர்மலுக்கு ஒரு தாய் வேணும். அவ என் வாழ்க்கை துணையாத்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஒன்னு தவிர யார் ஈஸ்வரி? இந்த வீட்டு சாவி. புறப்படு. விக்ரம போய் உடனே பார்க்கலாம். கமான். ஈஸ்வரி அதிர்ந்து கண்ணீர் கொப்பளிக்க பேச தோன்றாமல் நின்றாள். நடராஜன் சற்று உணர்ச்சி வசப்பட்டு அரவிந்தின் கைகளை பிடித்து கொண்டான். ஆமா மிஸ்டர் நடராஜன், என் வீட்டை பொறுப்பா நிர்வாகம் செய்ய ஒரு பொண்ணு வேணும். என் நிர்மலை அன்பா கவனிக்க ஒரு தாய் வேணும்.
அவனுக்கு அன்பு மறுக்கப்படக்கூடாதுன்னு தான் நான் இதுவரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கல. தன் மகனுக்காக வாழ்ற ஈஸ்வரிக்கு மனிதநேயம் இருக்கு, தாய்மை உணர்வு இருக்கு. அது என் தம்பிக்கும் கிடைக்கட்டுமே. என்ன நடராஜன், என் ஆசை தவறா? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இதை விட நல்ல நர்சிங் ஹோம்ல விக்ரம சேர்க்கலாம். செலவுகளை நான் ஏத்துக்கிறேன். இலவசமா எதையும் உனக்கு நான் தரல ஈஸ்வரி. என் குடும்பத்துக்காக நீ செய்ய போற கடமைகளுக்கு நான் உனக்கு தர்ற ஊதியம் தான் இது. கமலா புவனாவின் கைகளை பிடித்து கொண்டாள். புவனா, உனக்கு நிழல் கிடைச்சாச்சு, இனி நிம்மதியா இருக்கலாம். நாங்களும் அடிக்கடி உன்னை வந்து பாத்துக்கிறோம். அரவிந்த் டாக்டரை சந்தித்தான். அயல்நாட்டுல கொண்டு போய் மருத்துவம் பார்க்கலாமா டாக்டர் அந்த குழந்தைய? நம்ம நாட்டுல இல்லாத டாக்டரா? சரியான சிறுநீரகம் கிடைச்சிட்டா உடனே காப்பாத்திரலாம் மிஸ்டர் அரவிந்த். அது கிடைக்கலன்னா அது வரைக்கும் ரத்த சுத்திகரிப்பு தான். எத்தனை நாள் அந்த குழந்தை இது தாங்கும் டாக்டர்? அந்த ஆண்டவன் தான் இதுக்கு பதில் சொல்லணும். அரவிந்த் புறப்பட்டு விட்டான். வேன் அனுப்புறேன், வந்து சேரி ஈஸ்வரி. வேதனையுடன் வீட்டுக்குள் நுழைந்தான் அரவிந்த். அண்ணா, என்ன நிர்மல், எப்படி இருக்கு அந்த குழந்தை? நிர்மல், நீ காலையில நீயும் ஈஸ்வரியும் பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நிரந்தரமா ஈஸ்வரி இந்த வீட்டுக்கு வர்றது நம்ம பாக்கியம் அண்ணா. அந்த பொண்ணு பட்ட துன்பம் பூமியில யாரும் படக்கூடாதுரா தம்பி. என்ன பாவம் செஞ்சேனோ நானு. உன்னை நினைச்சு நான் அழாத நிமிஷம் இல்ல. அதே மாதிரி தான் பிள்ளைக்காக தினம் தினம் செத்துட்டு இருக்கிறா ஈஸ்வரி. அண்ணா, எனக்கு ஒரு யோசனை. என்னையா? எனக்கு 8 வயசுல விஷஜுரம் வந்து நரம்புகள் பாதிச்சு தானே இப்படி ஆன. அதை ஏன்பா இப்ப சொல்ற? முழுக்க கேளுண்ணா. அதுக்கப்புறம் ஏறத்தாழ என் எடுப்புக்கு கீழே ஏக்கம் தொலைஞ்சு சூம்பி போயாச்சு இல்லையா? போதும்பா, பழச கிளறாத. இருண்ணா, நான் பேசி முடிக்கல. என் உடம்பு வளர்ந்தாலும் காலம் கரைஞ்சாலும் பாதி அளவு சிறுவன் தான் நான். ஐ மீன் உடம்பால. அதனால என் சிறுநீரகம் இயங்குது நிச்சயமா. அதனாலதான் நான் எந்த சிக்கலும் இல்லாம இருக்கேன் இல்லையா? ஒரு சிறுநீரகம் இருந்தா கூட உயிர் வாழ முடியும் மனுஷனால. என் ஒரு சிறுநீரகம் அந்த குழந்தைக்கு பொருந்தும்னா நான் அதை தரக்கூடாதான்னா? குபீரென்று எழுந்து விட்டான் அரவிந்த். ஐயா, உன் மனசு இத்தனை பெருசாவா இருக்கு? ஊனமுள்ள நான் ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியும்னா அதை விட பாக்கியம் இருக்க முடியுமாண்ணா? சரி நிர்மல், எல்லாம் பொருந்தணுமே. நான் சொல்ற லாஜிக் பொருந்தல. லாஜிக் வேற, மருத்துவம் வேற நிர்மல். வேணும்னா முயற்சி செய்யலாம், அதுல பாதகம் இல்ல. அதை உடனே செய்யினா ப்ளீஸ், அவசரப்படுத்தினான் நிர்மல். அரவிந்த் உடனடியாக புறப்பட்டு விட்டான். அடுத்த அரை மணி நேரத்தில் டாக்டரின் எதிரே இருந்தான். விவரங்களை சொன்னான். டாக்டர் புருவம் உயர்த்தினார். இது எனக்கே பிடிபடல. மருத்துவ ரீதியா எந்த அளவு சாத்தியம்னு பாக்கணும். முதல்ல உங்க தம்பி அட்மிட் பண்ணி 1 வாரம் அப்சர்வேஷன்ல வச்ச பின்னாலதான் சொல்ல முடியும். அதுக்கு முன்னால ரத்த வகை பார்க்கணும். அது பொருந்தலைன்னா அவரை சோதிக்கவே வேண்டாம். நான் அவனை கூட்டிட்டு வரட்டுமா டாக்டர்? வேண்டாம், ரத்தம் அவர்கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்து பாத்திரலாம். பொருந்தினா தானே அடுத்த கட்டம். அந்த குழந்தையோட குரூப் O பாசிட்டிவ், யூனிவர்சல் டோனர் பார்க்கலாம். அரவிந்துடன் நர்ஸ் ஒருத்தி வந்து நிர்மலின் ரத்தம் சேகரித்தாள். திரும்பி போனால். மாலை 5 மணிக்கு டெலிபோன் வந்தது. நான் டாக்டர் பேசுறேன். சொல்லுங்க டாக்டர். அதிர்ஷ்டவசமா உங்க தம்பிக்கும் O பாசிட்டிவ் தான். RH ஃபேக்டர் எல்லாம் சரியா இருக்கு. அவரை கொண்டு வந்து அட்மிட் பண்ணுங்க, சோதனையில வச்சு பாத்திரலாம். நிர்மல், முதல் கட்டத்துல நீ ஜெயிச்சிட்டையா. அண்ணா, ஊமைகள் கனவு கண்டா வெளியில சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஊனமானவங்க உதவி செய்ய முடியுமா ஒருத்தருக்கு? எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணுண்ணா. அரவிந்த் கண்ணீரை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டார். வண்டர்ஃபுல் மிஸ்டர் அரவிந்த், டெட்டால் போட்டு கைகளை கழுவியபடியே சொன்னார் டாக்டர். சரி நிர்மல், நீ உணர்ச்சி வசப்படக்கூடாது, உடம்ப அலட்டிக்க கூடாது. இது ஒரு வேள்வி. உடம்பால ஊனமானவங்க மனசால மகா உயரம்னு உலகத்துக்கு எடுத்துக்காட்ட வந்திருக்க நீ. உன் பிறப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கியா? அது பாழாயிடக்கூடாது. நான் புறப்படுறேன். வெளியே வந்தான். அரவிந்த், என்ன ஈஸ்வரி, நான் நிர்மல் பக்கத்திலே இருக்கிறேன். அப்ப விக்ரம்? அவனை கமலா பார்த்துப்பா அரவிந்த். தாய்க்கு தலை பிள்ளை ஒசத்தி இல்லையா? விக்ரம் எனக்கு 2வது பிள்ளைதான். ஈஸ்வரி, உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு ஊருக்கு மட்டும் உபதேசமா? வீட்டை காலி பண்ணி நம்ம வீட்டுக்கு என் பொருட்களை சேர்த்துருங்க. இந்த ஆபரேஷன் முடிஞ்சு எல்லாரும் வீடு திரும்புற வரைக்கும் உங்களுக்கு பிரெட் ஆம்லெட் தான், சரிதானா? சிரித்தான் வாய் விட்டு. புறப்பட்டான் வீட்டுக்கு. எதிர்பாராத திருப்பங்கள் மனதில் ஒரு ஆர்ப்பரிப்பை தந்திருக்க நடையில் துள்ளல் இருந்தது. வீட்டுக்குள் நுழைந்தான். குளியல் முடித்து உடை மாற்றும் போது இன்டர்காம் ஒலித்தது. முதலாளி, உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்கிறாரு. பேர் என்ன? சொல்லல அவரு. அனுப்பட்டா? சரி அனுப்பு. காலடி ஓசையில் நிமிர்ந்தான் அரவிந்த். ஜோ கோணலாக சிரித்தபடி ஒரு பீடியை எடுத்து மெல்ல பற்ற வைத்தான். என்ன வேணும் உனக்கு? அரவிந்த் எரிச்சலை அடக்கி கொண்டு கேட்டான். 500 மில்லி சாராயம், 5 கட்டு பீடி வேணும்னு கேட்கவா இங்க வந்தேன்? நான் உட்காரலாமா? நிக்க முடியல என்னால. ஒரு நாற்காலியை இழுத்து அதில் சரிந்தவன் கால்களை மேஜையின் மேல் பரப்பி கொண்டான். இடியட், காலை கீழே போடு. கோச்சுக்காத மாமா, விவரமா உங்ககிட்ட பேசத்தான் வந்தேன் நானு. சீக்கிரம் சொல்லு. அட அவசரமா? சரி சொல்லிடுறேன். என் பொண்டாட்டிய என்னோட அனுப்பிடு. யார் அது?
அட, ஜோக் அடிக்கிறியா மாமா? புவனி தெரியாது புவனி, அதான் உன் ஆளு. சோ, ஆபாசமா பேசாத. அட, தப்பா எடுத்துக்கிட்டியா? உன் ஆளுன்னு சொன்னது உன் செக்ரட்டரின்னு அர்த்தம். அவளுக்கும் அனுப்பிடு. அனுப்பியாச்சு. புரியல? வேலையை விட்டு நிறுத்தியாச்சு, நீ போலாம். தள்ளாடி எழுந்தவன் அரவிந்தின் அருகே நெருங்கி கன்னத்தில் மெல்ல தட்டினான். நம்புவனா? நான் நம்புவேன்னு நினைக்கிறியா? சரி, நம்ப வேண்டாம். ஆபீஸ்ல துரத்திட்டு வீட்டுல சேர்த்துக்கிட்டியா? அங்க செக்ரட்டரி, இங்க கீப்பா? உன்னை நான் எச்சரிக்கிறேன். மறுபடியும் ஆபாசமா நீ பேச நேர்ந்தா நான் நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். என் பொறுமையை சோதிக்காத, போயிரு உடனே. என்ன மச்சான் செய்வ? என்ன முடியும் உன்னால? அப்ப நடராஜன் இப்ப நீயா? ரவிக்க மாத்திரா மாதிரி ஆம்பளைகளை மாத்திராளா அந்த விபச்சாரி? தடாலன்னு எழுந்து விட்டான் அரவிந்த். வெளியே போடா. நீ போச்சொன்னா நான் போயிடுவேனா? 500 மில்லி போட்டுட்டு அத்தனை விவரங்களையும் சேகரிச்சுட்டு வந்திருக்கிறேன். உன் தம்பி சிறுநீரகம் தரப்போறானா என் பிள்ளைக்கு? நீ என்ன தரப்போற என் பொண்டாட்டிக்கு? ஆவேசமாக வந்து ஜோவின் சட்டையை கொத்தாக பிடித்தான் அரவிந்த். என்ன மிருகமாக்காத. அப்ப என் பொண்டாட்டி அனுப்பு. எதுக்கு? எவங்கிட்டையாவது வித்து காசாக்கவா? நீ எல்லாம் ஏன்டா புருஷன் சொல்லிட்டு வந்து நிக்கிற? உனக்கு சோறும் குடிக்க சாராயமும் தான் வேணும்னா அதை உனக்கு நான் தரேன். ஒரு மூலையில கடை. தயவு செஞ்சு அந்த பெண் வாழ்க்கையில நீ குறுக்கிடாத. இனி வலி தாங்க அவளால முடியாது. எனக்கு அவதான் வேணும். கிடைக்காது, நீ போலாம். நான் அவ புருஷன். தெருவுல நின்னு கூவு. உன் சாகசம் இனிமே செல்லாது. ஈஸ்வரி வாழ்க்கையில உன்னை இனிமே நான் அனுமதிக்க மாட்டேன். நீ யாருட அனுமதிக்க? என் பக்கம் நியாயத்துக்காக நீதிமன்றம் போவேன்னா அடல்ட்ரி கேஸ் புக் பண்ணுவேன் உன் மேல. அவ என் பொண்டாட்டி. மறுக்க முடியுமா உன்னால? இந்தியன் பீனல் கோட் 511 எதுன்னு தெரியுமா உனக்கு? ஜெயில 2 வருஷம் இருந்தவன்னா என்கிட்ட உதார் காட்டுறியா? சட்டை விடுறான். விடுவித்தான் அரவிந்த். பயந்துட்டியா நைனா? உன்கிட்டயா பயமா? ஆபாசம் பிடிச்ச உன்னோட பேசவே அருவருப்பா இருக்கு. சட்டம் பத்தி என்கிட்ட பேச வராத. ஒரு கம்பெனியோட நிர்வாகினா. வெளியே போ. உன்னால ஆனத பாரு. கெட் லாஸ்ட். அவன் முறைத்தான். கதவு வரை நடந்தவன் மெல்ல திரும்பி பார்த்தான். மாமா, புவனியோட இடுப்பு மடிப்புல ஒரு மச்சம் இருக்கே, அதை நீ பாத்திருக்கியா? பாத்திருப்ப. போய்விட்டான். அரவிந்த் நிஜமாகவே கவலைப்பட்டான். இவன் ஈஸ்வரி வாழ்வில் ஒரு பெரும் பிரச்சனை தான். இவனை என்ன செய்வது? ஏதாவது கேஸ் புக் பண்ணி உள்ளே தள்ளிவிடலாமா? போலீசிடம் பணம் கொடுத்தால் சுலபமாக அது நடக்கக்கூடும். ஆனால் விவரம் அறிந்தால் ஆபாசமாக பேசத் தொடங்குவான். சமூகத்தில் நம் கௌரவம் வீணாக சிதையுமே. வேண்டாம். லேசான தள்ளாட்டத்துடன் காலை விந்தி விந்தி நடந்து மருத்துவமனைக்குள் நுழைந்தான் ஜோ. அது இரவு நேரம் ஏறத்தாழ. ரிசப்ஷனில் கையை ஊன்றிக்கொண்டு அந்த பெண்ணை முறைத்தான். என்னையா வேணும்? யார் நீ? நீ தான் வேணும். கேட்டா வருவியா? கண்ணடித்தான். அவள் மிரண்டாள். சிறுநீரக மாத்து சிகிச்சைக்காக ஒரு குழந்தை சேர்க்கப்பட்டிருக்கு இங்க. அது எந்த வார்டு? சொன்னாள் அந்த பெண். படிகளை ஏறி மெல்ல மேல் நோக்கி உயர்ந்தான். 2வது மாடியில் நிலை பெற்று காரிடாரில் நடந்தான் நிதானமாக. ஓரிரு நர்சுகளின் நடமாட்டம் தவிர அந்த இடம் அமைதி காத்தது. குறிப்பிட்ட வார்டு கதவு திறந்து கமலா வெளிப்பட்டாள். காரிடாரின் மறுகோடியை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். சற்று முன் நர்ஸ் வந்து நடராஜனின் போன் வந்திருப்பதாக சொல்ல அதை எடுக்க புறப்பட்டாள் கமலா. கமலாவின் தலை மறைந்ததும் சுற்றிலும் பார்த்து கொண்டே ஜோ குபீரென பாய்ந்தான் அந்த அறையை நோக்கி. கதவருகில் நின்று மறுபடியும் பார்த்தான். மெல்ல திறந்து உள்ளே நுழைந்தான். கதவை தாளிட்டு கொண்டான். குழந்தை விக்ரம் நல்ல உறக்கத்தில் இருந்தது. கட்டிலில் வந்து உட்கார்ந்தான் ஜோ. ஒரு பீடியை எடுத்து பற்ற வைத்துக் கொண்டான். குழந்தையை உன்னிப்பாக கவனித்தான். நைனா, உங்க அம்மா பாதுகாப்பான இடத்துல போய் சேர்ந்துட்டா. இனி அந்த அரவிந்தன் கிட்ட நம்ம பப்பு வேகாதுன்னு தோணுதுடா. உங்க அம்மால வச்சு நான் சிங்கிள் டீ கூட சம்பாதிக்க முடியாது. நான் ஏழை ஆயிட்டேன் பாத்தியாடா. குழந்தை மெல்ல அசைந்தது. என்ன பணக்காரனாக்க ஒன்னால மட்டும்தான் முடியும். இனிமே நடக்கிற நாடகத்துக்கு நீதான் நாயகன். உன்னை மூலதனமா வச்சுதான் வியாபாரம் தொடங்கணும்னா அதையும் உடனே தொடங்கணும். எழுந்தான் ஜோ. வெளியே கதவு தட்டப்பட்டது. பதட்டமானான் ஜோ. ஜோ ஒரு நொடி கதிகலங்கி போனான். கமலா திரும்ப வந்துட்டாளா? அவசரப்பட்டு எதுவும் செய்ய முடியாது. என்ன கமலாவுக்கு தெரியும். இப்போ அவ என்ன பார்த்தா இன்னும் விபரீதம். ஊரை கூட்டிடுவா. என்ன பண்றது? கதவு மறுபடியும் அதிர்ந்தது. அருகில் சென்று வலது மூலையில் பதுங்கி மெல்ல தாளை விளக்கினான். ரூம் சுத்தம் செய்யும் பெண் நின்று கொண்டிருந்தாள். யார் கதவு திறந்தது? அந்த பெண் கேட்டாள். நான் தான் என்று சொல்லிக் கொண்டு வெளிப்பட்டான் ஜோ. அந்த பெண் பாத்ரூமுக்கு போய்விட்டாள். இது சமயமல்ல. கமலா வரும் நேரமாகிவிட்டது. போய்விட வேண்டும். மெல்ல நழுவி வெளியே வந்தான். சரசரவென நடந்து படிகளை கடந்து மருத்துவமனைக்கு வெளியே வந்து விட்டான். எரிச்சலாக வந்தது. நன்றாக இருட்டி விட்டது. சிந்தித்து செயல்பட வேண்டும். புவனி வாழக்கூடாது. அவள் சந்தோஷத்தை அனுமதிக்க கூடாது. அவளுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறான் இந்த அரவிந்தன். அதை வைத்து அவனிடம் பணம் கறந்து விட வேண்டும்.
பிரதான சாலைக்கு வந்து மருத்துவமனையின் விஸ்தீரணத்தை கண்களால் அளந்தான். சுற்றி கொண்டு பின்னால் வந்தான். அங்கு சின்ன ரிப்பன் போல ஒரு சாலை போனது. அசோக மரங்களை பின்புறம் தாங்கி இருந்தது. விக்ரம் படுத்திருந்த அறை எதுவென கணக்கிட்டு அறிந்து கொண்டான். அதை தொட்டா மாதிரி ஒரு அசோக மரம் உச்சி வரை நீண்டு கிடந்தது. கண்ணாடி ஜன்னல் வழியே சன்ஷேட். சற்று எம்பி குதித்தால் அடுத்த தளத்துக்கான கான்கிரீட் நீட்டல். சுலபமாக கீழ் வரை வந்து விடலாம் என்று தோன்றியது. என்னால் முடியுமா? முடியாது. நம் பழைய கேடி கபாலியைத்தான் அனுப்ப வேண்டும். முடிவு செய்து கொண்டான். பப்ளிக் தொலைபேசியில் ₹1 போட்டு எதிர்முனை உடனே கிடைக்க, கபாலி இருந்தா வர சொல்லுங்க லைன்ல. காத்திருந்தான். கபாலி கிடைத்தான். நான் ஜோ பேசுறேன். என்ன மாஸ்டர்? நீ நாகேஸ்வரராவ் பார்க் பக்கம் வா, விவரம் சொல்றேன். உடனே வா. 20 நிமிடங்களில் கபாலி வந்து விட்டான். தெலுங்கு நடிகர் சுதர்ஷன் சைஸில் இருந்தான். சொல்லு மாஸ்டர், விவரம் சொன்னான் ஜோ. அப்படியா? ஒரு டாக்டர், கோட்டு, ஸ்டெத்து 2 ஏற்பாடு பண்ணு. ஜமாய்ச்சிடலாம். எப்போ? இன்னைக்கு ராத்திரியே. எத்தனை மணிக்கு? அது அப்புறமா தீர்மானிச்சுக்கலாம். ராத்திரி 12க்கு இங்க வரவா? பையனை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டா அவனுக்கு எங்க பாதுகாப்பு? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்ப இருக்கிற லாட்ஜ்ல ஒரு நாள் வச்சுக்கிட்டு அப்புறம் இடம் மாத்திரலாம். சரி, நான் வரேன் கபாலி. ஜோ அவசரமாக வெளிப்பட்டு மறுபடியும் பொது தொலைபேசியில் நுழைந்தான். யாரிடமோ பேசினான். ஆமா, அவசரமா இப்பவே வேணும். ஒரு படப்பிடிப்புக்கு தான். ஆமா, டிவி சீரியல். வந்து வாங்கிக்கவா? சரி, வரேன். விந்தி விந்தி நடந்து வெளியே போனான். உங்களை இனிமே நான் என்னன்னு கூப்பிடட்டும்? நிர்மல் சின்ன குரலில் மெல்ல கேட்டான் புவனாவிடம். ஏன் திடீர் சந்தேகம்? வழக்கம் போல ஈஸ்வரின்னு கூப்பிடுங்க. இல்லீங்க, அந்த தகுதி எனக்கு இல்ல. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சொல்லவே நாக்கு கூசுது. நானும் என்ன விரும்புனீங்க, அதைத்தானே சொல்ல போறீங்க? இது உங்களுக்கு தெரியும். உங்க பச்சை டேரிய முதல்ல படிச்சவளே நான் தான் நிர்மல். அவன் அதிர்ச்சியோடு அவளை பார்த்தான். அத படிச்சுமா? நான் உங்களை தவறா நினைக்கல. என்னால நினைக்க முடியாது. காரணம், ஆரம்பம் தொட்டே என் பிள்ளை விக்ரம் போலத்தான் நான் உங்களை நினைக்கிறேன். ஆனா நான் தவறா? இல்ல நிர்மல், அப்படி தோணல எனக்கு. உடல் அளவு வாலிபம் இல்லைன்னாலும் வயசால மனசால நீங்க இளைஞர். பெண்களையே நீங்க அதிகம் சந்திச்சதில்ல. அதுலயும் அன்பான பொண்ணை பார்த்ததே இல்ல. திடீர்னு என்ன பார்த்தப்போ என் நேசத்தை நெருக்கத்தை உணர்ந்தப்போ நிலத்தடுமாறி போயிட்டீங்க. திடீர்னு ஏற்பட்ட உணர்ச்சி வேகம் அது. உங்க பாஷையில அதுக்கு காதல்னு பேர் வச்சுட்டீங்க. அது அப்படி இல்ல, ஒரு வசீகரம். அதனால நான் தப்பா எடுத்துக்கல. 4 சுவருக்குள்ள வாழ்ற உங்களுக்கு பொண்கள் பற்றி தெரிய நியாயம் இல்லை. கவிதை கற்பனை சுகம் காணாத உங்களுக்கு இந்த காதல்ல ஒரு இதமான சந்தோஷம் கிடைச்சிருக்கு. நான் அதை நிச்சயம் தவறுன்னு சொல்ல மாட்டேன். நிர்மல் மெல்ல அழுதான். ஏன் நிர்மல்? பதறினாள் புவனா. இல்லைங்க, இத்தனை நல்ல மனசு படைச்ச உங்களுக்கு எப்படிங்க ஒரு சண்டாளன் புருஷனா அமைஞ்சான்? என்னால யோசிக்கவே முடியலைங்க. அது ஏன் விதி நிர்மல். என்னை ஓட ஓட விதி விரட்டினப்ப கூட நான் வாழ்க்கையை விட்டு விலக நினைக்கல நிர்மல். அதனாலதான் கரை சேர்ந்திருக்கேன் இப்போ. உங்களை போல ஒரு உன்னதமான பிள்ளைக்கு சுமக்காத தாயா நான் இருக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கேன். பெருசில்லையா இது? நான் உங்களை அம்மானு கூப்பிடட்டுமா? என்னை விட நீங்க சின்னவங்க வயசுல, ஆனா ஸ்தானத்துல நீங்க எனக்கு அம்மா தான். நிர்மல், என் ரத்தமும் விக்ரம் ரத்தமும் ஒன்னா கலக்க போகுது. என் சிறுநீரகம் அவனுக்கு சேர போகுது. அப்படின்னா அவன் என் தம்பி. அவன் என் தம்பினா நீங்க அம்மா தானே? அதை நான் அப்பவே சொல்லியாச்சு நிர்மல். நர்ஸ் உள்ளே வந்தால், என்ன பேசிட்டு இருக்கீங்க? நாளன்னைக்கு ஆபரேஷன் நடக்க போது. நீங்க நல்லா ஓய்வு எடுக்கணும். மணி 10 கடந்தாச்சு. விளக்க அணைச்சிட்டு தூங்க போங்க. சரி நர்ஸ். நிர்மல், உனக்கு பாத்ரூம் போகணுமா? வேணாம்மா. அவன் கழுத்து வரை போர்வையை மூடிவிட்டு கதவு திறந்து வெளியே எட்டி பார்த்தாள் புவனா. மெல்ல நடந்து கமலாவின் அறைக்குள் நுழைந்தாள். வா புவனா. தூங்கிட்டானா விக்ரம்? ஆச்சு. அரவிந்த் வந்துட்டு போனாரா? இல்லையே. ஏன் வரலையா? நான் போன் பண்ண போனப்போ ரூம் சுத்தம் பண்றவ வந்திருக்கா. உள்ள கதவு தாழ்பால் போட்டிருந்ததா சொன்னா. திறந்தது அரவிந்தா புவனா? இருக்க முடியாது கமலா. அப்படியே அரவிந்த் வந்தாலும் கதவை தாழ் போட்டுக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் நீங்க இல்லாத சமயத்துல. அதுவும் இத்தனை தூரம் வந்தவரு என்ன நிர்மலை பார்க்காமலா போவாரு? என்னவோ தெரியலம்மா. வேற யார் ஆண் பிள்ளை? நமக்கு தெரிஞ்சு ஒண்ணு அரவிந்த், அடுத்தது என் வீட்டுக்காரர். அவரோடு தானே நானே போன்ல பேசினேன். விக்ரம் சம்பந்தப்பட்ட ஆண்கள் இந்த 2 பேர் தானே. சுத்தம் பண்ண வந்தவ வேற என்ன சொன்னா? அப்புறம் போயிட்டா. கமலா, நான் இங்க இருக்கேன். நீங்க போய் அவளை கூட்டிட்டு வாங்க. ஏன் புவனா, ப்ளீஸ் கூட்டு வாங்களேன். கமலா வெளியே போனாள். இரவு நேரத்தில் இங்கு வந்த அரவிந்த் என்னை பார்க்காமல் போவாரா? விக்ரம் சம்பந்தப்பட்ட ஆண்கள்? சொட்டேரென அறை விழுந்த தினசில் குபீரென எழுந்து விட்டாள் புவனா. விக்ரம் சம்பந்தப்பட்ட ஆண் உண்டு. அவன் உருவாக காரணமான ஜோ. கடவுளே, வந்தது ஜோதானா? கமலா இல்லாத சமயம் உள்ளே நுழைந்து கதவை தாளிட்டு கொண்டு என்ன செய்ய போகிறான் என் பிள்ளையை? வியர்த்து சொதத்தது உடம்பு. கமலா வந்து விட்டாள். பின்னால் அந்த பெண். ஏம்மா, கதவை திறந்து விட்டவரு எப்படி இருந்தாரு? தாடி வச்சுட்டு கொஞ்சம் அழுக்கா குபீரென எழுந்து விட்டாள் புவனா. அவன்தான். வந்தது ஜோதான். சரி, நீ போ.
அவள் தலை மறைந்ததும் கதவை அவசரமாக தாளிட்ட புவனா, கமலா வந்தது அந்த சண்டாளன்தான். அடப்பாவி, தகவல் சேகரிச்சுட்டு இங்கேயும் வந்துட்டான். என் பிள்ளைக்கு அவனால ஏதோ ஆபத்து இருக்கு கமலா. இரு புவனா, அவசரப்படாத. இவ்ளோ பெரிய மருத்துவமனையில அவனால என்ன செய்ய முடியும்? நான் விக்ரம விட்டு போயிருக்க கூடாது. என் தப்பு அது. இனிமே ஜாக்கிரதையா இருப்போம். நம்மள மீறி என்ன செய்ய முடியும் அவனால? முடியும் கமலா, அவன் ராட்சசன். எதுவும் செய்ய அவனால முடியும். நிர்மலுக்கு கூட அவனால ஆபத்து வரக்கூடும். நமக்கு இப்ப பாதுகாப்பு தேவை. எந்த ஆதாரமும் இல்லாம எப்படி பாதுகாப்பு கேட்க முடியும்? யார்கிட்ட கேட்க முடியும்? சொல்லு புவனா. நோ, அபாயம்னு தெரிஞ்சப்புறம் மௌனமா இருக்க முடியாது. ஏதாவது செய்யணும். இப்ப மணி என்ன? 10:30. நம்மள காப்பாத்த அவர் ஒருத்தரால தான் முடியும். அவர் தான் அரவிந்த். அவருக்கு இப்பவே நான் போன் பண்றேன் கமலா. நீங்க 2 பேரையும் ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. புவனா ஏறத்தாழ ஓடினாள் காரிடாரில். பெரிய டாக்டரின் அறையில் மேட்ரன் மட்டும் இருந்தாள். ஒரு போன் பண்ணிக்கிறேன் சிஸ்டர். சரிம்மா. அவசரமாக டயல் செய்தால் 5 நிமிடம் முயன்றும் கிடைக்கவே இல்லை. கடவுளே, என்ன இது சோதனை! பதட்டத்துடன் மறுபடியும் டயல் செய்ய எதிர்முனை உயிர் பெற்றது. வேலைக்காரன். ஐயாவை கூப்பிடு காளி, நான் புவனா பேசுறேன். ஐயா வீட்டுல இல்லம்மா, இப்பத்தான் வெளியே போனாரு. எங்க? தெரியலம்மா. அதிர்ந்து போனாள். இரவு 10:30க்கு மேல் அரவிந்த் எங்கே போகிறான்? எங்கே என்று அரவிந்தை தேடுவேன் நான். மயக்கம் வந்தது புவனாவுக்கு. 11:20. நாகேஸ்வரராவ் பூங்கா வாசலில் இருந்தான் ஜோ. ஒரு பீடியை எடுத்து பற்ற வைத்துக் கொண்டான் நிதானமாக. கையில் வெள்ளை கோட்டும் ஸ்டெதஸ்கோப்பும் இருந்தது. தாடியை அழுந்த சொரிந்தபடி ஆகாயத்து நட்சத்திரங்களை எண்ணத் தொடங்கினான். மேலும் 15 நிமிடங்கள் போனதும் கபாலி தன் மோட்டார் சைக்கிளில் வந்து இறங்கினான். வா கபாலி. சீக்கிரம் வந்துட்டனா? இல்ல, சரியான நேரம்தான். முதல்ல இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கழுத்துல இதை மாட்டிக்க செய்தான் கபாலி. டாக்டர் மாதிரி இருக்கனா? நிஜமான டாக்டர் பிச்சை வாங்கணும். நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. சொல்லு. இதோட நீ உள்ள நுழைஞ்சிட்டா யாருக்கும் சந்தேகம் வராது. டாக்டருங்க நடுராத்திரி ரவுண்ட்ஸ் போற வழக்கம் உண்டு. நீ தயங்காம நேரா போ. குறிப்பிட்ட அந்த அறக்கதவு சாத்தி இருந்தா தட்டு. குழந்தைய பரிசோதிக்கணும்னு அவங்கள வெளியே போ சொல்லு. மீதிய நான் உனக்கு சொல்ல வேண்டாம். சரி, அப்புறம்? பின்பக்கத்து ரோட்ல இந்த வண்டியை வச்சுக்கிட்டு நான் தயாரா இருப்பேன். பையனோட கீழே இறங்கி வந்துரு. வேலை முடிஞ்சது. பின் வழியால நான் இறங்கும் போது யாருக்காவது மத்த ரூம்காரங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்ல. இது கட்டடத்தோட முனை. வடக்கு பக்கம் ரூம் வாசல், தெற்கு வெட்ட வழி, கிழக்கு கட்டட மறைவு, மேற்கு அசோக மரம். சுலபமா நீ வரலாம். எமன்யா நீ. சரி, பையன் முழிச்சிட்டு கூச்சல் போட்டா? ஏன் முழிக்க விடுற? இந்த ஸ்ப்ரே தேவையான பெரியவங்களுக்கும் பயன்படும். நல்லது. நேரமாவது போலாமா? இருவரும் மருத்துவமனைக்கு சற்று முன் வண்டியை நிறுத்தி கொள்ள, நீ போ கபாலி. அது சரி, வேலைக்கு என்ன சம்பளம்? எனக்கு கிடைக்கிறதுல சரி பாதி. சிரித்துக்கொண்டே கபாலி முன்புறம் நடக்க ஜோ விஷம சிரிப்புடன் மற்றொரு பீடியை எடுத்து பற்ற வைத்தான். ஏண்டி ஈஸ்வரியா, நீ புது பணக்காரன் கிடைச்ச தெம்பா? உன் பிள்ளைய வச்சே ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன். உன்னையும் உன் புது துணையையும் இல்லாம செய்யறேன் பாரு. பீடியை தரையில் போட்டு அணைத்து விட்டு வண்டியை தள்ளி கொண்டு சாலை முனைக்கு வந்தான். திருப்பினான் பின்புற சாலைக்கு. அந்த சாலை ஏறத்தாழ எல்லா விளக்குகளையும் தொலைத்து விட்டு இருட்டை அணிந்து கொண்டிருந்தது. மருத்துவமனைக்கு நேர் பின்புறம் வண்டியை தள்ளி வந்தான். அசோக மரத்தை அடையாளம் கண்டு கொண்டு அதற்கு எதிரே நூல் பிடித்தாற் போல ஸ்டாண்ட் போட்டான். சாய்ந்து அதன் மேல் நின்று கொண்டு ஜன்னலையே பார்க்க தொடங்கினான். இரவு மணி 11:50. உள்ளே நுழைந்த கபாலி டாக்டர் வேடத்தில் எந்த தடையும் இல்லாமல் மளமளவென முன்னேறி உள்நோக்கி நடக்க தொடங்கினான். டாக்டர், ஒரு நிமிஷம். லேசாக திடுக்கிட்ட கபாலி திரும்பி பார்த்தான். நர்ஸ் ஒருத்தி ஓடி வந்தாள் பதட்டமாக. எங்க வீட்டுல இருந்து போன் வந்திருக்கு, அவசரமா நான் போகணும் டாக்டர். டியூட்டி நர்ஸ் யாரு? கோமலம் இருக்கா, இன்னொன்னு நான். நீங்க போங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். அவள் நன்றி சொல்லிவிட்டு ஓட கபாலி தன்னைத்தானே மெச்சிக்கொண்டான். 2வது தளத்தை அடைந்து வேகமாக நடக்க தொடங்கினான். எதிரே டாக்டர் ஒருவர் வர மிரண்டான். இவர்தான் நிஜமான டியூட்டி டாக்டர். என்னை யாருன்னு கேட்பாரே, என்ன சொல்றது? அந்த டாக்டர் இவனை கடந்து ஒன்றும் சொல்லாமல் போக தப்பித்தோம் பிழைத்தோம் என்று தன் நடையை துரிதப்படுத்தினான் கபாலி. அறையை அணுகும் சமயம் கதவை திறந்து கொண்டு வெளிப்பட்டாள் புவனா. ஒருமுறை பக்கத்து அறையை ஓசைப்படுத்த கமலா திறந்தாள். கபாலிக்கு குழம்பியது. இந்த பெண்கள் விழித்திருக்கிறார்களே, பிரச்சனை வருமா? நெருங்கி விட்டான். புவனா, டாக்டர் வராரு. இருவரும் நகர்ந்து கொள்ள, ஒரு நிமிஷம் 2 பேரும் வெளியில இருங்க, குழந்தைய டெஸ்ட் பண்ணணும் நானு. சரி டாக்டர். உள்ளே நுழைந்து தாளிட்டு கொண்டான் கபாலி. வெளியே, எனக்கு பயமா இருக்கு கமலா. என்ன புவனா நீ? 2 பேரும் கொட்ட கொட்ட முழிச்சிருக்கோம். யார் என்ன செய்ய முடியும்? அரவிந்த் எங்க போனாரு? உன் வீட்டுக்காரரையும் அணுக முடியல. எப்படியோ விடிஞ்சிட்டா நான் பிழைச்சேன் கமலா. தைரியமா இருமா. நாளைக்கு ராத்திரி அரவிந்த் வந்துடட்டும். நாளன்னைக்கு ஆபரேஷன் வேற. சரி, நீ போய் தூங்கு போனா. ஆமா, உள்ள போன டாக்டர் என்ன செய்யறாரு? 5 நிமிஷத்துக்கு மேல ஆகல. டெஸ்ட் பண்ண வேண்டாமா போனா? அவன் குழந்தை தானே, அவனை சோதனை செய்ய நம்மள வெளியே போ சொல்லுவானே.
கமலா, என்னவோ ஆபத்து வந்தாச்சு. புவனா பதறியபடி கதவை தட்டினாள். உள்ள யாருமா? ஏன் கதவை தட்டுறீங்க? குரல் கேட்டு திரும்ப டாக்டர் நின்றார் பின்னால். உள்ள ஒரு டாக்டர் கொஞ்சம் முன்னால டெஸ்ட் பண்ண போனாரு. டாக்டரா? இருக்காதே, நான் தானே இங்க ஒரே டியூட்டி டாக்டர். கமலா, ஏமாந்துட்டோம் 2 பேரும். புவனா அந்த டியூட்டி டாக்டரிடம் அவசரமாக வர இருந்த ஆபத்தை நடுங்கும் குரலில் சொல்லி முடிக்க டாக்டரை பதட்டம் தொற்றிக்கொண்டது. ஏறத்தாழ லாபியில் ஓடினார். அதே சமயம் மயங்கிய விக்ரமை சுமந்து கொண்டு சன்ஷேடில் காலை வைத்து இறங்கிக் கொண்டிருந்தான் கபாலி. அவன் குழந்தையுடன் இறங்குவதை ஒரு குரூர ரசனையுடன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் ஜோ. மருத்துவமனையில் பட் பட்டென்று எல்லா விளக்குகளும் திடீரென ஒளிர்வது தெரிய ஜோ சட்டென உஷாரானான். விவரம் தெரிந்து விட்டதா? இங்கும் அங்கும் நிழல்கள் ஓடுவது தென்பட்டது. கபாலி அருகில் வந்து விட்டான் குழந்தையுடன். சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு ஜோ. ஜோ ஸ்டார்ட் செய்தான் வண்டியை அவசரமாக. இயக்கமே இல்லை. கபாலி, என்னாச்சு நீ பாரு. குழந்தையை ஜோ வாங்கி கொள்ள கபாலி அப்போதுதான் அதை கவனித்தான். இக்னிஷன் எங்க ஜோ? அது இங்க இருக்கு, பத்திரமா. குரல் கேட்டு இருவரும் அதிர்ச்சியுடன் அவசரமாக திரும்பினார்கள். இக்னிஷன் பிளக்கை கையில் வைத்தபடி எதிரே நின்றிருந்தான் அரவிந்த். நீயா? பேச சமயம்ல, குழந்தைய கொடு. கபாலி, விடாத அவன. ஜோ அலற. கபாலி, இதுவரைக்கும் நீ அம்பு. உன்னை மொனம் அழுங்க வைக்கணுமானா? ஜெயில களி தின்ன வேண்டான்னு நீ நினைச்சா வண்டியை எடுத்துட்டு இடத்த காலி பண்ணு. இந்த இக்னிஷன். தூக்கி போட்டான் அரவிந்த். பிடித்து கொண்ட கபாலி வண்டியை ஸ்டார்ட் செய்தான். கபாலி, போவாத என்ற குரல் காற்றில் தேயும் வேகத்தில் கபாலி மறைந்து விட்டான். பாத்தியா, உன் கூட்டாளி ஒரு கோழை. உன் கூட்டாளிகள் கோழையாத்தான் இருக்க முடியும். பேச நேரம் இல்ல, குழந்தைய கொடு. அது உடம்பு சரியில்லாத குழந்தை. இன்னும் தர முடியாது. விக்ரம் என் குழந்தை. விளையாட்டு வேண்டாம் ஜோ. நீ ஒரு தகப்பனா இருக்க வேண்டாம், மனுஷனா இரு போதும். உனக்கு வேண்டிய பணத்தை நான் தரேன். நீ ஏன் வீட்லயே இருக்கலாம், உனக்கு வேலையும் போட்டு தரேன். திருந்திடு. குழு குழந்தைய. எனக்கு வேலையா? என்ன வேலை? மாமா வேலையா? நீயும் அவளும் சேர்ந்து உன் கூட விவாதம் பண்ண வரல. குடு குழந்தைய. என் குழந்தை, நான் என்ன வேணா பண்ணுவேன். எனக்கு உபயோகப்படாத எதுவும் யாருக்கும் உபயோகப்படக்கூடாது. ரோட்டோரம் செவ்வகமாக பெரிய கல் ஒன்று இருந்தது. அதன் மேல் குழந்தையை தூக்கி ஜோ அவசரமாக வீச பளிச்சென பிடித்து கொண்டாள் புவனா. ஈஸ்வரி, அதிர்ச்சியுடன் அரவிந்த் அழைக்க பதில் பேசவில்லை புவனா. அவள் பார்வையில் ஒரு வெறி. அடுத்து வந்த 30 நொடிகளில் அவள் ஒரு பெண்ணாக இருக்கவில்லை. ஒரு பெண் வேங்கையாக மாறினாள் புவனா. அவளது தாய்மை மின்னலாக உருமாறி உக்கிரம் கொண்டது. செவ்வகமான அந்த பெரிய கல் சடுதியில் எடுக்கப்பட்டு மின்சார வேகத்தில் வீசப்பட்டது. அம்மா! ரத்தமாக சிதறினான் ஜோ. அவனது கூக்குரல் அந்த அமானுஷ்யத்தை கிழித்து கொண்டு சிதறியது. அவசரப்பட்டுட்டியே ஈஸ்வரி, கதறினான் அரவிந்த். இல்ல அரவிந்த், இது அவசரம் இல்ல, பொறுமை. எல்லை மீறின வழங்கப்பட்ட தீர்ப்பு. தினசரி மரணம் தான் இவனால எனக்கு. விதவையானாத்தான் எனக்கு விடியும்னா அதை யாரால மாத்த முடியும் அரவிந்த்? தடதடவென பூட் சத்தம் கேட்க சடாரண ஈஸ்வரியை மறுபுறம் பிடித்து தள்ளிய அரவிந்த் ஓடி போய் ரத்தத்தில் குளித்த செவ்வக கல்லை கையில் தூக்கி கொண்டான். அரவிந்த், என்ன இது? ஷோ, நீ பேசக்கூடாது, என் மேல ஆன. கமலா, டாக்டர், போலீஸ் அதிகாரி சகலரும் நெருங்கிவிட, போலீஸ் ஆபீசர், இவனை நான் கொன்னுட்டேன், ப்ளீஸ் அரெஸ்ட் மீ. அத்தனை பேரும் ஸ்தம்பிக்க, புவனா கண்களில் கண்ணீர் நிரம்ப அவளை உற்று பார்த்த அரவிந்த் சன்னமான குரலில், என் நிர்மலுக்கு ஒரு அம்மா கிடைச்சாச்சு, என் இல்லத்துக்கு ஒரு தலைவி வந்தாச்சு, என் நிர்மல் வாழ்க்கைக்கு சிறுநீரக தானம் மூலமா ஒரு அர்த்தம் கிடைச்சாச்சு. உன்னை ஒரு மிருகத்துக்கிட்ட இருந்து விடுவிக்க என் ஆயுள தானமா தர்றதுல என் வாழ்க்கைக்கும் அர்த்தம் கிடைச்சிருக்கு. குனிந்து குழந்தையின் பட்டு கன்னத்தில் மெல்ல தன் இதழ்களை பதித்தான். வாங்க போலீஸ் ஆபீசர், போலாம். குழந்தையை அணைத்துக் கொண்டு குமுறி குமுறி அழத் தொடங்கினாள் புவனா. இல்லை இல்லை ஈஸ்வரி.